Good morning, my dear பசங்களா. ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சு? இனிய ரிபப்ளிக் டே வாழ்த்துக்கள் பிலேட்டட். குட். சரில, இன்னைக்கு வில் பி லுக்கிங் அட் பேசிக் மேத் செஷன் 2. ரெண்டே டாபிக் தான். போன செஷன்ல நிறைய டாபிக் பார்த்துட்டு இருந்தோமா? ஸோ இன்னைக்கு ரெண்டு தான். இன்டகிரேஷன், வெக்டார்ஸ் தான். அதை முடிச்சுட்டு வில் ஸ்டார்ட் ஆஃப் அடுத்த செஷன்ல இருந்து கைனமேட்டிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். Right, I hope audio video எல்லாம் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். Yeah. So first நேத்திக்கு இந்த சென்ஸ் போன செஷன் டிஃபரன்சியேஷன் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? டிஃபரன்சியேஷன்னா வாட் இஸ் இட் ஆக்சுவலி? வாட் இஸ் டிஃபரன்சியேஷன்? ரேட் ஆஃப் சேஞ்சை பத்தி படிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோமா? ரெண்டு குவான்டிட்டி இருக்கு, ஒன்னு சேஞ்ச் ஆகுது. வாட் இஸ் த பிஹேவியர்? ஒரு குவான்டிட்டியை வச்சு பார்க்கும்போது இன்னொரு குவான்டிட்டிக்கு சேஞ்ச் எப்படி இருக்கு, அதுதான் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் இன்டகிரேஷன். இன்டகிரேஷன்னா மேத்தமேட்டிக்கலா அதோட அர்த்தம் என்ன? சிம்பிள் ஏரியான்றது கிராஃப். நமக்கு ஒரு கிராஃப் ஷீட் இருக்கு, அந்த கிராஃப்ல ஒரு ரேண்டமா கண்ணாப்பினான்னு ஒரு கர்வ் இருக்கு, அந்த கர்வோட ஏரியா கண்டுபிடிக்கிறது இன்டகிரேஷன் வச்சுப்போம். பட் பிசிக்கலா இன்டகிரேஷன்னா என்ன? இப்ப டிஃபரன்சியேஷன் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு ரஃப் ஐடியா, இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஆன்சர் கிடையாது, பட் ரஃப் ஐடியா என்னன்னா, இப்போ டிஃபரன்சியேஷன்ல எனக்கு ஒரு பெரிய டேட்டா செட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். லெட்ஸ் சே நமக்கு ஒரு கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களோட மார்க்ஸையும் நமக்கு கொடுத்துட்டாங்க, ரைட்? மார்க் ஷீட், அட்டெண்டன்ஸ், அந்த மாதிரி டேட்டா செட் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட டேட்டாவை நீங்க தனியா எடுக்கணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்றது டிஃபரன்சியேஷன். தேவையில்லாத எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட மட்டும் நம்ம தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்கு டிஃபரன்சியேஷன். இந்த பேரை பாருங்களேன், டிஃபரன்சியேஷன். டிஃபரன்ஸ், சப்ராக்ஷன், கழிச்சு விடுறது, தேவையில்லாத எல்லாத்தையும் தூக்கி போடுறது. இப்ப இன்டகிரேஷன் அப்படின்னா குவைட் ஆப்போசிட். ஒரு கிளாஸ், ஒரு ஸ்கூல்ல வந்து 10 கிளாஸ் இருக்குப்பா. ஒரு கிளாஸ்லயும் ஒருத்தரோட ரெஃபரன்ஸ் மார்க்கை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு மொத்த கிளாஸோட மார்க்ஸையும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப நம்மளால தெளிவா சொல்ல முடியாது, அப்ராக்சிமேட்டா கூட குறைச்சா இப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா? தட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன், ரைட்? அதுதான் இன்டகிரேஷன் சொல்லுவோம். நம்ம குட்டியோண்டு டேட்டாவோட வேல்யூ ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு, அதை வச்சு மொத்த பெரிய லெவல்ல அதோட வேல்யூ எப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம கொண்டு போறது தான் இன்டகிரேஷன். ஸோ இன்னைக்கு அதுதான் பண்ண போறோம். நிறைய பிசிக்ஸ்ல இன்டகிரேஷன் பயங்கரமா யூஸ் ஆகும், ரைட்? ஸோ இன்டகிரேஷனை நம்ம டிஃபரன்சியேஷனோட ரிவர்ஸ் ப்ராசஸா கூட பார்க்கலாம். இட் இஸ் லைக் த இன்வர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன், அப்படி கூட பார்த்துக்கலாம் நம்ம. நவ் இப்போ பேசிக் கொஞ்ச நேரம் இன்டகிரேஷன்னா என்னன்னு பார்த்துட்டு வந்துடும் பாருங்க. இன்டகிரேஷன் ரைட். இன்டகிரேஷன் சூப்பர். இப்போ ஒரு கிராஃப் இருக்கு. நான் இமேஜின் ஒரு பேசிக் கிராஃப் எக்ஸ் ஒய், நமக்கு ஒரு கிராஃப் இருக்கு. இப்போ இந்த கிராஃப் ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருக்குன்னு வச்சுப்போமே. இமேஜின் a straight line, ரைட்? இப்போ எக்ஸ்ங்கிறது லெட்ஸ் சே எக்ஸ், இந்த பாயிண்ட் x2, ரெண்டு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒய்ங்கிறது இது 0, இது ஒய், ரைட்? y1 வாட் எவர். இப்போ இதோட ஏரியா எனக்கு என்ன வேணும்னா, இந்த கிராஃபோட ஏரியா இன் திஸ் ரேஞ்ச் எனக்கு வேணும். இந்த x1ல இருந்து x2குள்ள எனக்கு இந்த கிராஃபோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏரியா is equal to length into breadth. இந்த breadth என்ன வரும் நமக்கு? This is x2 minus x1, கரெக்டா? x2 minus x1, இது y2 minus y1, right? Area is equal to x2 minus x1, y2 minus y1. So overall இந்த இடத்துல மேல எனக்கு y கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால கீழே 0ன்னு ஆயிடுச்சு. ஸோ இதை ஜஸ்ட் நான் y அப்படின்னு எடுத்துக்கலாம்ல, ஏன்னா ஆரம்பிக்கிறதே 0ல தான் ஆரம்பிக்குது. ஸோ ஐ கேன் டேக் இட் ஆஸ் y, டைரக்டா அதை நான் y அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ the area becomes y into x2 minus x1, கரெக்டா? ஸோ இந்த x2 minus x1க்கு பதில் we can write y into delta x.
இதுதான் பேசிக் லாஜிக். ஏரியாங்கிறது x into y, length into breadth. இது ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா y into delta x. இப்போ இங்கிட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லாம ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுப்போம். So instead of a straight line, எனக்கு let's say I have a curve. இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்கு. இதுல ஏரியா கண்டுபிடிக்க சொல்லி சொல்றாங்க. எங்க இருந்து? let's say same x1, same x2. இது மாதிரி ரெண்டு லைன். இதுக்கு நேரா நான் லென்த் இன்டு பிரெத் போட முடியாது இல்லையா? இதுக்கு பதில் இங்க நான் என்ன யூஸ் பண்ணலாம்னா, சோ நான் என்ன பண்றேன், let's say for example, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை நான் ரெண்டா பிரிச்சு சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். அதாவது ரெண்டு எக்ஸுக்கும் நடுவுல ஒரு பாயிண்ட பிக் பண்றேன். பாயிண்ட பிக் பண்ணிட்டு ரெண்டு y1 வேல்யூ என்ன இருக்கு இங்க, y2 இப்படி இருக்கு சரியா, y1 and y2, இது x1 and x2. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நான் ஒரு கோடு போட்டுக்கிட்டு இப்படி இதை நான் டிவைட் பண்றேன் ரெண்டு ரெக்டாங்கிளா. நான் அப்ராக்சிமேட்டா இதை ரெண்டு ரெக்டாங்கிளா நான் டிவைட் பண்ணி இப்ப இதோட ஏரியாவும் கால்குலேட் பண்ணி இதுதான்ப்பா டோட்டல் ஏரியா அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஆனா இது சரியா? இஸ் திஸ் கரெக்ட்? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது, இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது, இதுல கொஞ்சம் நான் மிஸ் பண்றேன். ஸோ இட்ஸ் நாட் ரைட். ஐ மீன் இட்ஸ் அப்ராக்சிமேட்டா கரெக்ட், ஆனா நிறைய மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கு பதில் வாட் கேன் வி டூ இஸ், லெட்ஸ் சே நான் இவனை மூணா பிரிக்கிறேன். ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு பதில் மூணா பிரிச்சுக்கிறேன். டிங் டிங். ஸோ மூணா பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட். ஸோ இங்க 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 நான் இவனை மூணா பிரிச்சு பண்றேன். போன தடவை வந்ததை விட எரர் எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, ஆனா ஸ்டில் எரர் இருக்கு ரைட். போன தடவை வந்ததை விட எரர் எனக்கு குறைஞ்சிருக்கு, ஆனாலும் எரர் இருக்கு. இப்ப அடுத்து என்ன பண்றோம், லெட்ஸ் டிவைட் இட் இன்டு 4. நான் 3க்கு பதில் இதை 4 பார்ட்ஸா பிரிக்கிறேன்னு வச்சுப்போம். ஸோ 4 பார்ட்ஸா பிரிச்சா 1 2 3 4. ஸோ லெட்ஸ் சே 1 4ஆ பிரிக்கும் போது 1 2 3 4. இப்போ அந்த எரர் ரொம்ப மினிமலா இருக்கு. கடைசி பார்ட்ல மட்டும் ஓரளவுக்கு இருக்கு, மீதி இருக்கிற எல்லாத்தையும் எரர் ரொம்ப மினிமமா இருக்கு. கரெக்டா? இப்போ this is a concept of integration. இங்க என்ன பண்றோம், நான் எனக்கு கொடுத்திருக்கிற ஏரியாவை ரொம்ப குட்டியா பிரிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரிக்கும் போது பெரிய எரர், மூணா பிரிக்கும் போது கொஞ்சம் எரர் குறைஞ்சுது, நாலா பிரிக்கும் போது இன்னும் எரர் குறைஞ்சிருக்கு. இப்ப நான் அடுத்து என்னவா பிரிக்க போறேன்னா, வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்து let me divide them into ரெண்டு small, அதாவது கேப் ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி இப்படி பிரிச்சுக்கிறேன் ரைட். இதுதான் நான் கன்சிடர் பண்ற ரெக்டாங்கிள் dx ரைட். சோ ஒரு குட்டியோண்டு எலமெண்டா பிரிச்சிருக்கேன், ரொம்ப குட்டியோண்டு. ஏன் அப்படின்னா, நான் ரொம்ப குட்டியோண்டா கொண்டு போக y ஓட வேல்யூ ஆல்மோஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் நோக்கி போகும்ல பாருங்க. இஃப் நான் dx ரொம்ப குட்டியோண்டா கொண்டு போகும்போது நான் y ஓட வேல்யூ இருக்கு, அது எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போயிருது. கரெக்ட் தானே? நான் dx பெருசா வைக்கும் போது எனக்கு y ஓட வேல்யூ பெருசா இருக்கு. நான் dx ரொம்ப சுருக்கும் போது எனக்கு y ஓட வேல்யூ பயங்கரமா சுருங்கிருது. சோ இப்போ இதோட ஏரியாவை நான் என்ன சொல்லலாம் ரைட்? இந்த சிச்சுவேஷனோட ஏரியாவை நான் என்னன்னு சொல்லலாம், y into dx ரைட். சோ இதோட ஏரியா is equal to y into dx. ஏன்னா length into breadth, y into dx. ஆனா இது full ஏரியாவான்னு கேட்டா இல்ல, dA ரைட். இந்த டோட்டல் கர்வுக்கு கீழே இருக்கிற ஏரியால இது ஒரு குட்டியோண்டு செக்மெண்டோட ஏரியா. இப்ப எனக்கு என்ன வேணும், இதே மாதிரி இந்த மொத்த செக்ஷனையும் குட்டி குட்டியா பிரிக்கணும். இதே மாதிரி டோட்டல் செக்ஷனையும் இதே மாதிரி ஸ்ட்ரிப்பா தனித்தனியா பிரிச்சு x1ல இருந்து x2 வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். கரெக்டா? திஸ் இஸ் dA1 அப்படின்னு எடுத்துக்கலாம். திஸ் இஸ் dA1 y1 into dx. நான் என்ன பண்றேன், dx எல்லாத்துக்கும் ஈக்குவலா எடுத்துக்கிறேன் ரைட். நான் எல்லாத்துக்கும் dx ஈக்குவலா எடுத்துக்கிறேன்.
அதே மாதிரி dA2 என்னது y2 into dx. So பக்கத்துல வேற ஏதாவது ஒண்ணு dA2 y2 into dx, dA3 y3 into dx. So ஒரு செக்மெண்ட் என்னால எந்த அளவுக்கு ஸ்மாலா பிரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்மாலா பிரிக்கிறேன். So இங்க ரெண்டு விஷயங்கள் நோட் பண்ணணும். dx as close as possible to 0. 0க்கு பக்கத்துல எவ்வளவு தூரம் போக முடியுமோ அந்த அளவுக்கு போகணும் dx. ரெண்டாவது as a consequence எனக்கு நம்பர் எத்தனை வரும் பாருங்க, இன்ஃபினைட் நம்பர் போகுமா? So இந்த y1 y2 பார்க்கும்போது இன்ஃபினைட் நம்பரா போகும். அப்ப I'll get the actual curve, infinite number of y. y1 போடும்போது இந்த பாயிண்ட் வரும், y2க்கு இந்த பாயிண்ட், y3 இந்த பாயிண்ட். இந்த மாதிரி நான் எல்லா பாயிண்டையும் கன்சிடர் பண்ணா that is the curve itself. கரெக்ட்டா? அதுதான் எனக்கு அந்த curve. So இங்க if the equation of y is given as y is equal to f of x. Equation of y as equal to f of x ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம எப்படி இத சால்வ் பண்ணலாம்? Summation of all dA is equal to summation of y into dx. ஆனா இங்க summation யூஸ் பண்ணக்கூடாது, தப்பு. ஏன்னா summation sum அப்படின்னா நம்ம ஒரு certain fixed நம்பருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்க infinity நம்பர் இருக்கு. அதனால இந்த summation சிம்பல் எடுத்துட்டு நான் integration சிம்பல் போட்டேன்னா முடிஞ்சு போச்சு. integral y into dx. So இப்போ இதோட ஆன்சர் தான் எனக்கு ஏரியான்றது கிராஃப். எங்க இருந்து எங்க? x ஓட வேல்யூ 1 ல இருந்து x ஓட வேல்யூ 2 வரைக்கும். ரைட், from x1 to x2. அவ்வளவுதான் ஸ்டோரி. So this is how we do integration. இதுதான் இன்டகிரேஷனோட மீனிங், வேற எதுவும் இல்லை. இல்லை புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். Now we'll go to questions. So இன்டகிரேஷனோட அர்த்தம் இதுதான். Basic conceptual meaning, you know, different reverse process of differentiation. அப்படின்னா நம்ம டிஃபரன்சியேஷனுக்கு என்ன போத்தோம் பாருங்க, dy by dx. இதுதான் டிஃபரன்சியேஷனோட மீனிங். ரைட், ஸோ dy by dx is equal to f dash of x. கரெக்டா? இது எதுல இருந்து வந்தது? சப்போஸ் y is equal to f of x இருக்கு. y is equal to f of x. அப்ப எனக்கு dy by dx is equal to f dash of x. கரெக்டா? இப்ப ரிவர்ஸ் ப்ராசஸ். This is differentiation. இப்போ இன்டகிரேஷன்ங்கிறது இவனோட ரிவர்ஸ் ப்ராசஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டகிரேஷன் இஸ் ரிவர்ஸ் ப்ராசஸ். இப்போ எனக்கு இன்டகிரல் f dash of x dx நான் போட்டோம்னா எனக்கு என்ன வரும்? f of x plus ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரா. அந்த கான்ஸ்டன்ட் ஏன்னு நான் சொல்றேன். அதாவது இன்டகிரல் f dash of x. ஆன்சரை இன்டகிரேட் பண்ணா எனக்கு क्वेश्चन வந்து நிக்கும். ரைட், क्वेश्चन டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு f dash வந்துதா, f dash அப்படியே நான் தலைகீழ எடுத்துட்டு போனேன்னா I'll get the original question. Or இந்த இடத்துல you can consider this as y. Right, integral f ds of x is yx plus c. இந்த dx அந்த பக்கம் போதா, so integrate பண்ணும்போது left hand sideல you will get y and f dash of x plus c. So integration is reverse process. அப்படியே தலைகீழ உல்டா. இப்போ நமக்கு மேத்தமேட்டிக்ஸ்ல பிளஸ்க்கு மைனஸ் இருக்கு, இன்டூக்கு டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், இன்வர்ஸ் வந்து டிவிஷன். அதே மாதிரி இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன், they are inverses of each other. Okay, இப்போ பேசிக் ஸ்டோரி முடிஞ்சிருச்சா? we'll go to the formulas. so basic set of formulas, இது எல்லாத்தையும் நீங்க மெமரைஸ் பண்ணி ஆகணும். இந்த ஃபார்முலாஸ் இல்லாம இன்னும் ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் பிசிக்ஸ்ல இருக்கிற எல்லா क्वेश्चनையும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். இதுல மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா இது. ஓகே, அந்த பிளஸ் சி அந்த கதையை சொல்லிடலாம். எதுக்கு நம்ம இன்டகிரேஷன்ல ஆல்வேஸ் ஒரு பிளஸ் சி போடுவோம்? மேக்ஸ்ல போடுவீங்க, பிசிக்ஸ்ல அவ்வளவா நம்ம போட மாட்டோம், பட் தெரிஞ்சுக்கிறது பெட்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஃபார்முலா பார்த்துட்டு அந்த கதையை நான் சொல்றேன் பாருங்க. the first formula மொத்த இன்டகிரேஷன்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இன்டகிரல் x to the power n is equal to x to the power n dx equals x to the power n plus 1 by n plus 1 plus ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இந்த எக்ஸாக்டா இன்டகிரேஷன் x பவர் n-க்கான ஃபார்முலா. இங்க பாயிண்ட் டு பி நோட்டட், மேல கான்ஸ்டன்ட் தான் இருக்கணும், பவர்ல வேரியபிள் இருந்தா இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு ஸ்லைட்டா டிஃபரெண்ட் ஃபார்முலா. பேஸ்ல வேரியபிள் இருக்கணும், பவர்ல கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்டகிரல் x பவர் n dx is x to the power n plus 1 by n plus 1. இப்போ எக்ஸாம்பிளுக்கு let's say உங்களுக்கு y is equal to x ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இதை integrate பண்ணணும். Integrate y into dx is equal to integral x square dx. Right, y into dx. y க்கு பதில் x square dx போட்டு integrate பண்ணா என்ன ஆகும்? x to the power 2 plus 1 by 2 plus 1 plus c, which is x cube by 3 plus constant. Okay. So, இப்போ ரிவர்ஸ்ல யோசிப்போமே, எனக்கு ஏன் இந்த பிளஸ் சி வருது அப்படின்றதுக்கான ரீசன் என்ன? எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். y is equal to x square plus 5. இவனை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? dy by dx is equal to 2x plus 0. கரெக்டா? போன செஷன்ல நம்ம டிஃபரன்ஷியேஷன் பார்த்துட்டு இருந்தோம். dy by dx is 2y plus 2x plus 0. இங்க another function x square plus என்ன சொல்லலாம், pi. So இங்கேயும் dy by dx is equal to 2x plus 0. ஏன்னா pi constant, நமக்கு 2x plus 0 தான் வரணும். அதே மாதிரி third caseல y is equal to x square plus log 15 அப்படின்னு வச்சுப்போம். dy by dx is equal to 2x plus 0. Right? So மூணு கேஸுக்குமே எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரே ஆன்சர் தான் வருது. 2x plus 0, 2x plus 0, 2x plus 0. ஆனா question மூணுமே வேற வேற இல்லையா? இப்போ இவனை இன்டகிரேட் பண்ணி பாப்போமா? Let's integrate this fellow. Right, இப்போ இவங்க அந்த ரைட் ஹேண்ட் சைடு இன்டகிரேட் பண்ணா 2x dx போட்டா ஆன்சர் என்ன வரும்? 2 into x square by 2. Right? ஆனா ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற பிளஸ் அது நமக்கு வரவே இல்லை. கரெக்ட் தானே? இன்டகிரேஷன்னா நான் என்ன சொன்னேன்? டிஃபரன்ஷியேஷனோட ரிவர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னேன். ஆனா இங்க டிஃபரன்ஷியேட் பண்றப்ப கூட, ஐ மீன் இன்டகிரேட் பண்றப்ப எனக்கு ஒரிஜினல் கொஸ்டின் திருப்பி வரல. நான் ஒரு கொஸ்டினை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. அதை நான் திருப்பி இன்டகிரேட் பண்ணும்போது ஒரிஜினல் கொஸ்டின் திருப்பி வரணும்ல, வரல. Hold on. ஒரிஜினல் கொஸ்டின் திருப்பி வரல. அப்ப ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம எதையோ மிஸ் பண்றோம். அந்த மிஸ் பண்றது தான் நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு போட்டுக்கிறோம். This is called integration constant, constant of integration. அப்ப அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னவா இருக்கலாம்னா, இட் கேன் பி எனிதிங். அது என்ன வேணா இருக்கலாம். அதை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் இருந்தா மட்டும் தான் நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும். அந்த கண்டிஷன்ஸ் இல்லைன்னா we cannot find it out. அந்த பேசிக் கண்டிஷன்ஸ் இருந்தா தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு வச்சுப்போம். அந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்க, அது தனியா இதுக்கப்புறம் நம்ம அதை பார்ப்போம். இல்ல லிமிட் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தா பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் ஆல்வேஸ் இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிளஸ் சி ஒன்னு போட்டு விட்டுறது. ஏன்னா ஒரிஜினல் ஃபங்க்ஷன்ல எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருந்திருக்கலாம், நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு அது 0 ஆயிருக்கு. ரைட்? ஒரிஜினலா ஒரு கான்ஸ்டன்ட் இருந்திருக்கலாம், நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அது 0 ஆயிருக்கு. இப்ப நான் திருப்பி இன்டகிரேட் பண்ணா அது என்னன்றது பவுண்டரி கண்டிஷன்ஸ், ஒரு சில எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுத்தா என்னால கண்டுபிடிச்சு சொல்ல முடியும்பா. இப்போதைக்கு ஒரு கான்ஸ்டன்ட் அங்க இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தான் பிளஸ் சின்னு போட்டு விட்டுறோம். அது 0வாகவும் இருக்கலாம், இல்ல வேற எந்த வேல்யூ ஆனாலும் இருக்கலாம். நாட் an issue. முடிஞ்சிருச்சு. டன். ஸோ இப்போ அந்த பேசிக் ஃபார்முலா பார்த்தோம்ல, இன்டெக்ரல் x power n dx is equal to x to the power n plus 1 by n plus 1 plus c. முடிஞ்சிருச்சு. Right, this is basic integration formula. அது இல்லாம நம்ம trigonometric ratios பார்த்திருந்தோம் இல்லையா, அது ஒன்னொன்னுத்துக்கும் நமக்கு இங்க corresponding formulas இருக்கு. என்னது? ஸ்டார்ட் trigonometric, இதை எழுதி அடிச்சு ஸ்டே வரல. trigonometric formula integral sin x dx is equal to, sin integrate பண்ணா ஒரு சின்ன சேஞ்ச், சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு காஸ் வந்தது இல்லையா, ஆனா சைனை இன்டகிரேட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டா காஸ் வராது. இன்டகிரேஷனோட ஃபார்முலா எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, நம்ம டிஃபரன்சியேஷனை பேஸ் பண்ணி தான் இன்டகிரேஷனோட ஃபார்முலாவே இருக்கு. ரைட்? ஸோ டிஃபரன்சியேஷன் ஆன்சர் தான்
இன்டகிரேஷனோட கொஸ்டின். டிஃபரன்சியேஷன் கொஸ்டின் தான் இன்டகிரேஷனோட ஆன்சர். இப்போ ரிவர்ஸ்ல யோசிச்சு பார்ப்போம். யாரை டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு sin x கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. யாரை டிஃபரன்ஷியேட் பண்ணா sin θ கிடைக்கும்? cos டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு மைனஸ் sin வரணும். கரெக்டா? cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x. So dy dx of cos x is equal to minus sin x. அப்ப நான் யாரை டிஃபரன்ஷியேட் பண்ணா sin கிடைக்கும்? dy dx of minus cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா இதை நம்ம எப்படி எழுதலாம்? minus 1 into dy dx of cos x, which is minus 1 into minus sin x, which is sin x. So minus cos x நான் differentiate பண்ணா எனக்கு plus sin x கிடைக்கும். Prakash, very good morning man. So answer minus cos x plus c. So sin x integrate பண்ணா it's just minus of cos x plus c. ரொம்ப basic formula. அதே மாதிரி integral cos x dx. So cos x integrate பண்ணா reverse யோசிங்க. யாரை differentiate பண்ணா நமக்கு cos வரும்? யாரை differentiate பண்ணா நமக்கு cos வரும்? sin. So just sin x plus c. Right? cos differentiate பண்ணா எனக்கு sin வந்துருது. just sin x plus c. இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி tan cot அவங்கள differentiate பண்ணா என்ன வரும்? integral tan x. இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஷியேஷன் அந்த ரிவர்ஸ்ல பார்த்தோம். டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. dy dx of tan x என்ன வரும் பாருங்க? secant square x. கரெக்ட்டா? tan டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x. இப்போ ரிவர்ஸ்ல நான் இன்டகிரல் secant square x dx போட்டேன்னா என்ன ஆகும் பாருங்க? tan x plus 3. ரைட்? tan டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square, integral secant square x is tan x plus c. அதே மாதிரி cot x நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் cosecant square x. cot டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் cosecant square x. இங்க integral cosecant square x dx minus of cot x plus c. Right? minus cot x plus c. tan x. Okay. அடுத்தது அதே மாதிரி மீதி ரெண்டு ஃபார்முலா போட்டிருப்போமா? என்னது? இங்க நமக்கு cosecant differentiate பண்ணா cosecant x differentiate பண்ணா minus cosecant x cot x. அதே மாதிரி secant x differentiate பண்ணும்போது we have got secant x tan x. Substitute பண்ணுமா? So integral secant x tan x dx போட்டோம்னா நமக்கு ஆன்சர் secant x plus c. இதே மாதிரி integral cosecant x cot x dx போட்டோம்னா minus cosecant x plus c. இந்த எல்லா ஃபார்முலாவும் தேவையானா? நோ நோ நோ, எல்லாமே நமக்கு தேவையே கிடையாது. இந்த 4 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா டன். எஸ், இந்த 4 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஜஸ்ட் டிஃபரன்சியேஷனோட அதே ஃபார்முலாஸ் நான் வேற ஃபார்மேட்ல பரட்டி எழுதியிருக்கேன். ஸோ டிஃபரன்சியேஷனோட அதே ஃபார்முலாஸ் தான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். டன். ரைட்? சரி, முடிஞ்சிருச்சா? இப்ப அடுத்து இது கூட சேர்த்து இன்னும் அந்த 3 எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் வச்சிருக்கோம்ல. இப்ப டிஃபரன்சியேஷன்ல நான் கான்ஸ்டன்ட்ட டிஃபரன்ஷியேட் பண்ணா 0ன்னு வருது. இன்டகிரேஷன்ல கான்ஸ்டன்ட்ட இன்டகிரேட் பண்ணா என்ன ஆகும் பாருங்க. நதிங், ஒரு கான்ஸ்டன்ட்ட இன்டகிரேட் பண்ணா வாட் வில் வி கெட்? இப்ப எக்ஸாம்பிளுக்கு சே இன்டகிரல் ஒரு கான்ஸ்டன்ட் இன்டு dx இருக்குன்னா இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும்னா, இன்டகிரல் கான்ஸ்டன்ட் இந்த dx இருக்கிறதுனால எனக்கு இங்க x to the power 0, அதாவது கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? அது கூட நான் 1 மல்டிப்ளை பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு அங்க ஒரு கான்ஸ்டன்ட்னா ஐ கேன் மல்டிப்ளை 1 வித் எனிதிங்.
எந்த ப்ராப்ளமே இல்லை. Which is c into 1க்கு பதில் x power 0 into dx. ஏன்னா anything to the power 0 is 1. So 1க்கு பதில் x power 0 போட்டுக்கலாம். அண்ட் இன்னொன்னு dx இங்க என்ன எலிமெண்ட் இருக்கோ அதுக்கு தான் பவர் 0 நம்ம போடணும். வேற ரேண்டமா எதுவும் எடுத்து போடக்கூடாது. இல்லலே கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணா 0 நோ தப்பு. இப்போ கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துடலாம். கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கா வெளியே எடுத்துட்டு x to the power 0 plus 1 divided by 0 plus 1. So என்ன ஆகும் பாருங்க, x to the power 0 plus 1 by 0 plus 1 cx plus another constant. நமக்கு இங்க வேற ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட், இதுக்கு வந்து நம்ம k கூட கொடுத்துக்கலாம். நான் இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம c கொடுத்து பழகியாச்சு. Let's take it as k plus constant. So this is the final answer. So நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்டகிரேட் பண்ணும்போது x ன்னு வரும். d க்கு பக்கத்துல என்ன டேர்ம் இருக்கோ that will be our final variable. Yes, kx plus c, cx plus c. Right? So ரொம்ப 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 important. அதே மாதிரி எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் கூட மல்டிப்ளைல இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். Then c into x to the power n plus 1 by n plus 1 plus k, கான்ஸ்டன்ட் k ன்னு எடுத்துக்கலாம், plus constant of integration. அதே மாதிரி integral c into sin x is equal to c into minus cos x plus c. அப்ப final answer minus k cos x plus c அப்படி வந்து நிக்கும். ரைட்? இப்ப அடுத்தது நம்ம சூப்பர் ஹீரோ integral e power x dx. அதே e power x தான் வரும். நான் சொன்னேன்னா e power x டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் சரி இன்டகிரேட் பண்ணாலும் சரி நமக்கு அதே தான் ஆன்சரா வரும். ரைட்? integral e power x plus c. ஃபைனலா 1 by x dx, இதுக்கு ln x plus c. ரைட்? 1 by x dx க்கு ln x plus c. ரொம்ப முக்கியம் பசங்களா, 1 by x நீங்க இப்படி எழுத ட்ரை பண்றீங்கன்னு வச்சுப்போம். 1 by x dx ன்னு உங்களுக்கு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. நீங்க இதை எப்படி எழுதுறீங்க? x to the power minus 1 dx எழுதிட்டு x to the power minus 1 plus 1 by minus 1 plus 1. இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா? x to the power n dx is equal to x to the power n plus 1 by n plus 1 plus c. இந்த ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ணா என்ன ஆகுது? x to the power 0 by 0 which is 1 by 0 அப்படின்னு வரும். And this is not defined இல்லையா? இது நமக்கு மேத்தமேட்டிக்ஸ்ல டிஃபைன்டே கிடையாது. இது நமக்கு டெஃபினேஷனே, I mean this is not at all defined, right? So அப்ப இது தப்பு. இந்த 1 by x க்கு மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா this is a mistake. ஞாபகம் வச்சுக்கோங்க, this is not right. இந்த ஃபார்முலால ஒரு கண்டிஷனோட சேர்த்து போடுவோம். ரைட்? And n should not be equal to minus 1. இந்த இருக்கு பாருங்க, n minus 1 இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண கூடாது, தப்பு. ரைட்? So this formula is not applicable. இது தப்பு. n minus 1 இருந்ததுன்னா you have to do ln x if n is equal to minus 1. அதாவது x to the power minus 1 dx அப்படின்னு வந்ததுன்னா it is ln x plus c. டிஃபரன்சியேஷன் ஞாபகம் இருக்கா? ln டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. So ln x plus c. This is done. Yeah, log x, ln x. Right. So I think that's it. Formula's clear. பிசிக்ஸ்ல நம்ம எங்க யூஸ் பண்றோம் பாருங்க, வெலாசிட்டி டைம் கிராஃப்ல இருந்து நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டகிரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கைனமேட்டிக்ஸ் சாப்டர்ல டீடைலா பார்ப்போம். அதே மாதிரி ஆக்சலரேஷன் டைம் கிராஃப்ல இருந்து நம்ம வெலாசிட்டி சேஞ்ச் இன் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? இது எல்லாத்தையும் கைனமேட்டிக்ஸ்ல டீடைலா பார்ப்போம். chill. Now let's do some question. First question பாருங்க. The velocity of a particle v is equal to v0 plus gt plus ft square. If its position at x is equal to 0, if its position is x is equal to 0 at t is equal to 0, then the displacement after unit time t is equal to 1 is.
சிம்பிள் பசங்களா. ஐ திங்க் உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். v is equal to dx by dt. கரெக்டா? velocity is rate of change of position. v is equal to dx by dt. இதை நம்ம எப்படி எழுதலாம்? If you look at it carefully, v into dt is equal to dx, right? இதை இன்டகிரேட் பண்ண ஆன்சர். இல்லை, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். hold on. definite integral, indefinite integral. அதை பார்த்துடலாம். indefinite and definite. indefinite versus definite integral. definite. indefinite என்ன? நமக்கு லிமிட்ஸ் எதுவுமே இருக்காது. டைரக்டா இன்டகிரேஷன் தான். இன்டகிரல் f of x இல்ல ஒரு பேசிக் ஃபார்முலா எடுத்துப்போம். நம்ம x to the power n dx இருந்ததுன்னா x to the power n plus 1 by n plus 1 plus c. அதுவே definite integralனா they would have given limits. ஆரம்பம் இங்க x1 to x2 அப்படின்னு x to the power n dx அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் பாருங்க. x to the power n plus 1 by n plus 1 லிமிட்ஸ் எங்க இருந்து எங்க x1 to x2. இப்ப அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? கான்ஸ்டன்ட்ஸை வெளியே எடுத்துருங்க. வேரியபிளுக்கு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். x2 to the power n plus 1 minus x1 to the power n plus 1. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட்டை போட்டு மைனஸ் லோவர் லிமிட். பசங்களா, கேன் யூ ஹியர் மீ? நான் பேசுறது கேக்குதா? கேன் யூ ஹியர் மீ? நான் பேசுறது கேக்குதா பசங்களா? Okay. Sorry for the disruption. கொஞ்சம் data connection is a bit bad. Okay. Disrupt ஆனதுக்கு sorry. I think data connection கொஞ்சம் poor-ஆ இருக்கு. Okay, let's continue. So என்ன பார்த்தோம்னா definite integral. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் definite integralக்கு let's say integral cos x dx ன்னு இருக்கு. இங்க x1 to x2. So cos integrate பண்ண ஆன்சர் என்ன வரும்? sin x, right? limits என்ன? x1 to x2. So என்ன பண்ணலாம்? sin x2 minus sin x1, right? So this is your answer. So cos x integrate பண்ணா sin x, limit substitute பண்ணும்போது upper limit minus lower limit.
அந்த மொத்த ஃபங்க்ஷனுக்கும் அப்பர் லிமிட் மைனஸ் மொத்த ஃபங்க்ஷனுக்கும் லோவர் லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா டன். ஓகே, ஸோ திஸ் இஸ் டெஃபினட் இன்டெக்ரல். இப்போ இந்த லாஜிக் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ண போறோம். ரைட், v is equal to dx by dt கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணா எனக்கு dt இந்த பக்கம் வந்துருச்சா? I'll put it here. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? நான் v into dt equals dx. Just integration symbol போட்டுக்கிறேன். அப்போ integral dx is equal to v into dt. v substitute பண்ணி integrate பண்ணணும். சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல லிமிட்ஸோட போட்டுக்கலாம் நம்ம. integral dx லிமிட்ஸ் இனிஷியல் பொசிஷன் x is equal to 0 கொடுத்திருக்காங்களா? x is equal to x1 is equal to 0. then the displacement x2 அதுதான் என்னன்னு வேணும், equal to v ஓட வேல்யூ என்ன? v0 plus gt plus ft square. so v0 plus gt plus ft square எங்க இருந்து எங்க? after unit time. so 0 ல இருந்து 1 செகண்டுக்கு அப்புறம் எவ்வளவு ஆகுது? that's the thing. இப்ப dx இன்டகிரேட் பண்ணா x லிமிட் என்ன? 0 ல இருந்து x வரைக்கும், which is equal to இங்க integral dt. of course அந்த dt மறந்தாச்சு, இந்த dt இருக்கு பாருங்க, integral dt. இப்போ let's integrate it. v0 into t plus gt square by 2 plus f into t cube by 3, 0 to 1. இருந்துச்சா? limits of integration. இதுக்கு mean integrate பண்ணி முடிச்சாச்சு. upper limit minus lower limit substitute பண்ண ஆன்சர் வந்துருச்சு. done. upper limit போட்டா v0 plus g in by 2 plus f by 3 minus lower limit போட்டா எல்லாமே 0 plus 0 plus 0. so overall final answer இங்கேயும் x minus 0. so x is equal to v0 plus g by 2 plus f by 3. அவ்வளவுதான். v0 plus g by 2 plus f by 3. v0 plus g by 2 plus f by 3. option A. அவ்வளவுதான் பசங்களா. done. so successfully our integration question போட்டாச்சு. let's do some other questions. affords f is equal to, இதுக்கு பதிலு wait, I'll give you another question. வேற ஒரு question தரேன், we'll try that. hold on பசங்களா, give me a sec. ஸோ இதில் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்கு. வில் ட்ரை டு டூ தட் மெத்தட். அந்த ஒரே ஒரு மெத்தட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லிசன் பசங்களா, I'll give you one question, substitution. அந்த ஒரே ஒரு மெத்தட் மட்டும் பார்த்துட்டு இங்கே வரலாம் பாருங்க. ஸோ y is equal to, question என்ன? root of 1 plus y square into 2y dy. integral நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது root of 1 plus y square into 2y dy. இன்டகிரேஷன்ல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு வச்சுப்போமே, இன்டகிரேஷன்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவோட அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டு தான் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். டிஃபரன்சியேஷன்ல செயின் ரூல் போட்டு டப்புன்னு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இன்டகிரேஷன்ல அப்படி பண்ண முடியாது. நமக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு அதை மேனிப்புலேட் பண்ணி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இன்டகிரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க ஹவு டு வி இன்டகிரேட் இட்? சிம்பிள். இங்க டைரக்டா நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்? சப்ஸ்டிடியூஷன். என்ன? லெட் 1 plus y square, அதுக்கு நம்ம z அப்படின்னு வேற ஒரு பேர் கொடுத்துக்கிறோம். let 1 plus y square be z அப்படின்னு, அதுக்கு மட்டும் தனியா நம்ம வேற ஒரு பேர் கொடுத்தாச்சு. இப்போ அவனை டிஃபரன்ஷியேட் பண்ணா, ரைட், டிஃபரன்ஷியேட் திஸ் என்டையர் ஈக்குவேஷன். அதாவது z is equal to 1 plus y square. now differentiate this.
dz by dy equals 0 plus 2y. இப்போ இந்த dy அங்க போச்சுன்னா dz is equal to 2y dy ன்னு வருமா? ஸோ நம்ம z-க்கு பதில் 1 plus y ஸ்கொயருக்கு பதில் z போட்டுக்கலாம். dz-க்கு பதில் 2y dy. சாரி, தூக்கி போட்டோம்னா இங்க இதுமே y-ன்னு வச்சிருக்கேன்னா left hand side, let's keep it I. Integration I ன்னு போட்டுப்போம் நம்ம. Next, substitute பண்ணுவோமா? So I is equal to integral root of z. 2y dy க்கு பதில் dz. முடிஞ்சிருச்சா? இது எப்படி எழுதலாம்? Integral z to the power 1 by 2 dz. So integrate பண்ணா z to the power 1 by 2 plus 1 by 1 by 2 plus 1. Which is z to the power 3 by 2 by 3 by 2. Which is 2 by 3 z to the power 3 by 2. இப்போ ஃபைனலா திருப்பி சப்ஸ்டிடியூட் பண்ணணும். Is equal to z ஓட வேல்யூ என்ன? 1 plus y square. So 2 by 3 1 plus y square whole power 3 by 2. So இதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ இந்த மெத்தட் கத்துக்கோங்க. ஒரு காம்ப்ளிகேட்டட் டெரிவேஷன்ஸ் ஏதாவது வரும்போது இந்த மெத்தட் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். Right, in general. Okay. Right. அவ்வளோதால ஓவரால் இதுக்கு மேலே இன்டகிரேஷன்லேருந்து நமக்கு கான்செப்ஷுவலாக வேறு எதுவும் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. அடுத்து கைனமேட்டிக்ஸ் சாப்டர் பார்க்கும்போது நமக்கு நிறைய இன்டகிரேஷன் தேவைப்படும். ரைட், தட்ஸ் இட். ஸோ இதுக்கப்புறம் மொத்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் as I said, கைனமேட்டிக்ஸில் இன்ஃபேக்ட் நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனே கால்குலஸ் வச்சு டிரைவ் பண்ணலாம். நீட் எக்ஸாமுக்கு இன்டகிரேஷன் அந்த அளவுக்கு முக்கியமானு கேட்டா நம்ம 2024 வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லை, பேசிக்காக தான் இருந்தது. பட் போன வருஷத்துக்கு அப்புறம் யூ மைட் கெட் சம் டீப்பர் கொஷின்ஸ். உங்களுக்கு கொஞ்சம் டீப்பரான கொஷின்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ரைட், ஓகே. இப்போ லெட்ஸ் கண்டினியூ. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் முடியுமா? A force of F20 plus 10y acts on a particle in the y direction, where F is in Newton, y is in meter. Work done by this force to move the particle from 0 to 1 meter. Okay, again, work done கான formula என்ன வரும்னா integral F dot இந்த கேஸ்ல dy. Right, F dot dy. இதுதான் work done கான formula. So F கொடுத்திருக்காங்களா 20 plus y. So integral 20 plus y dot dy. வச்சுப்போம். லிமிட்ஸ் என்னென்ன? 0ல இருந்து 1 மீட்டருக்கு. 0ல இருந்து 1 மீட்டர். which is 20 இன்டகிரேட் பண்ணா 20 into y plus y square by 2. 0 to 1. which is 20 plus 1 by 2. 20 10y. Okay, வெறும் y போட்டுட்டு இருக்கேன். Forgive me. 20 plus 10y dy. Right. So which is 20y plus 10 into y square by 2. 0ல இருந்து 1 வரைக்கும். So this becomes 5. Correct? அப்போ 20 into 1 plus 5 into 1 square minus 20 into 0 minus 5 into 0. So இது ரெண்டும் 0 ஆயிடும். So which is 25. அப்போ work done is 25 joules. முடிஞ்சிருச்சு. Yes, option C. Right. Okay, பசங்களா. So integration done. I hope differentiation, integration அது ரெண்டுத்தோட கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். We'll go to vectors. But vectors போறதுக்கு முன்னாடி we'll do one thing. Integration, differentiation அதோட ஃபார்முலா எல்லாத்தையும் ஒரு தடவை ஃபைனலா எழுதி வச்சுட்டு நம்ம டிஃபரன்சியேஷனுக்கு போயிடலாம். One last thing before going into இன்னொரு கொஸ்டின் இருக்கா? சரி, லாஸ்ட் கொஸ்டின். இதை முடிச்சுட்டு ஃபார்முலா இது பண்ணிட்டு போயிடலாம் நம்ம. The acceleration of the particle is given by a is equal to 3t square plus 2t plus 2. T is time, obviously. If the particle starts with a velocity v is equal to 2 at t is equal to 0, then the velocity at the end of 2 seconds, 2 செகண்ட் முடியிறப்போ அதோட velocity என்னவா இருக்கும்? Okay, that's a good question. அதே பேசிக் தான், இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட அதே பேசிக்ஸ்.
So acceleration. இப்போ acceleration ஓட formula என்ன? dv by dt is equal to a. Correct? அப்போ dv is equal to a into dt. Done. So integrate it. So dv a into dt. a substitute பண்ணுவோமா? dv எங்க இருந்து எங்க வரைக்கும் நமக்கு சேஞ்ச் ஆகுது velocity initially 2 meters velocity at the end of 2 seconds தான் கேட்டிருக்காங்க இது v1 அத ஃபார்முலால இங்கே போட்டுறலாம் v1 to v2 right and 0 to இல்ல t1 to t2 இதான் லாஜிக்கல் ஃபார்முலா v1 to v2 t1 to t2 இப்ப v1 to v2 என்ன 0 to v right is equal to integral 0 to t acceleration என்ன 3t square plus 2t plus 2 into dt 3t square plus 2t into 2 into dt into 2 சொல்லிட்டுக்கிறேன் right so இங்க integrate பண்ணா v minus initial velocity is 2 sorry initial velocity is 2 so இங்க integrate பண்ணா v 0 to 2 equals 3t cube by 3 minus 2t square by 2 plus 2t 2 cancel 0 ல இருந்து find the velocity at the end of 2 seconds so 2 0 to 2 again okay 2 to v so v minus 2 equals upper limit போட்டா 8 plus 4 plus 4 12 16 16 அப்போ v is equal to 16 இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா becomes plus 2 18 meters per second அவ்வளவுதான் that's it answer done right answer is option b okay hold on pasangla I have some internet issue so நம்ம vector start பண்ணலாம் just give me 1 sec I think let me open the chat here laptop problem இருக்கு सीरियसली आप मेरे लिए स्टॉक्स रिकमेंड yes okay done sorry pasangla my internet is a bit bad today so let's start சரி nice so அப்போ calculus ஓட total formulas ஒரு combined recap போட்டு we'll start just give me 1 sec
Done. Okay. Good. Right. So, இப்போ total formula recap பண்ண போட்டுருமா? Differentiationக்கு first, if y is equal to x to the power n, அப்போ நமக்கு y dash என்ன வரும் பாருங்க? n into x to the power n minus 1 basic formula. அதே மாதிரி y நம்ம இங்க question and answer ஒரு தடவையும் y போட வேண்டாம். Let's even a differentiate பண்ணா. This is like differentiation. n into x to the power n minus 1. So sin x differentiate பண்ணா cos x, right? Cos x differentiate பண்ணா minus sin x. Tan x differentiate பண்ணா secant square x. Cot x differentiate பண்ணா minus cosecant square x, right? அதே மாதிரி secant x differentiate பண்ணா secant x tan x, cosecant x differentiate பண்ணா minus cosecant x cot x. இது கூட சேர்த்து what else we have? E power x அவனை differentiate பண்ணா e power x அப்படியே தான் இருக்கும். e power x differentiated e power x அப்படியே தான் இருக்கும். Right. e power x differentiate பண்ணா e power x, ln x differentiate பண்ணா 1 by x, constant differentiate பண்ணா 0. Right? So constant differentiate பண்ணா 0 and uv rule என்ன? The whole dash u into v dash plus v into u dash, u by v the whole dash is equal to v square v into u dash minus u into v dash. இதுதான் இன்டகிரேஷன்ல மேஜரா நமக்கு தேவைப்படுற ஃபார்முலாஸ். அதே மாதிரி சாரி டிஃபரன்சியேஷன்ல இங்க இன்டகிரேஷன்ல x power n integrate பண்ணா x to the power n plus 1 by n plus 1 sin x integrate பண்ணா minus cos x. அதே மாதிரி cos x integrate பண்ணா sin x. ரைட் ஹேண்ட் சைட பாருங்க, secant square x integrate பண்ணா tan x, cosecant square x integrate பண்ணா minus cot x, secant x tan x integrate பண்ணா secant x, cosecant x cot x integrate பண்ணா minus cot x. Right? அதே மாதிரி e power x integrate பண்ணா e power x, 1 by x integrate பண்ணா ln x, constant integrate பண்ணா இங்க variable என்ன வருதோ, right? இந்த d க்கு பக்கத்துல என்ன வருதோ you will get that. இங்க with respect to c எல்லாமே x எல்லாமே போட்டுட்டு இருக்கோம். So constant integrate பண்ணும்போது you will get x. பசங்களா that's it. So major formulas அங்க u by v uv எல்லாம் கிடையாது. We have substitution method. Right, done. அவ்வளவுதான். Right, dx முடிஞ்சிருச்சு. வேற என்ன? Yeah, that's it. Done. இங்க chain rule ஒன்னு பார்த்திருப்போம். outermost functionல இருந்து innermost, அங்க substitution rule. Right. So let's start the next topic, vectors. So physicsல ரொம்ப important கான்செப்ட் வந்து வெக்டார். நமக்கு ஸ்கேலார் குவான்டிட்டிஸை விட வெக்டார் குவான்டிட்டிஸ் தான் எக்கச்சக்கம் இருக்கு பிசிக்ஸ்ல. ஸோ வெக்டாரோட ஒன் வேர்ட் ஆன்சர் என்ன? எனக்கு ஒரு மேக்னிடியூட் பிளஸ் ஒரு டைரக்ஷன். ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை கம்ப்ளீட்டா ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரு மேக்னிடியூட் அண்ட் ஒன் டைரக்ஷன், அது ரெண்டுமே தேவைப்படுது அப்படின்னும் போது அந்த குவான்டிட்டிஸை நம்ம வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட்? ஸோ அப்போ வெக்டாரோட மீனிங் என்ன? சிம்பிள். You should have an orientation, right? So magnitude plus direction. ஒரு direction சேர்த்து இருந்ததுன்னா அதைத்தான் நம்ம vectors அப்படின்னு சொல்லுவோம். Take a minute, look at the page, right? இப்போ உங்களுக்கு ஒரு கோல் ஒன்று இருக்கு, ஆனா எந்தவித டைரக்ஷன் இல்லாம எந்தவித பிளான் அதெல்லாம் எதுவுமே ஜெனரலிஸ்டிக்கா அந்த கோலை மட்டும் வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அச்சீவ் பண்ணலாம், இல்லைன்னு சொல்லல, பட் இட்ஸ் கோயிங் டு பி ரியலி ரியலி ஹார்ட்.
ரைட்? நான் இந்த இடத்துக்கு போகணும்னுட்டுன்னு எந்த பஸ்ல போறது, ட்ரெயின்ல போறது அது எதுவுமே தெரியாம ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு ஏதோ ஒரு ரேண்டம் பஸ்ல ஏறி உட்காந்துட்டு நான் அங்க போகணும் அப்படின்னு ஆசைப்படுறது எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் ஸ்கேலாருக்கும் வெக்டாருக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். அதாவது ஆக்சுவலா இஃப் யூ ஹாவ் அ ப்ராப்பர் பிளான், ஒரு டைரக்ஷன், நான் இந்த திசை நோக்கி தான் போகணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன் இருந்ததுன்னா திங்ஸ் பிகம் ஈஸியர். ஸோ அதை தான் வெக்டார் பண்றது. இப்போ நான் பிசிக்ஸே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, நான் பேசிக் பிசிக்ஸ் எக்ஸாம்பிள். என் பாடியில 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். 2 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் மை பாடி. ஒரு ஃபோர்ஸ் வந்து 4 நியூட்டன், இன்னொரு ஃபோர்ஸ் 3 நியூட்டன். 4 and 3 நியூட்டன். இப்போ டோட்டல் நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் மை பாடி என்னவா இருக்கும்? யோசிங்க. 2 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் மை பாடி. 4 நியூட்டன் and 3 நியூட்டன். இப்போ நெட் ஃபோர்ஸ், வாட் வில் பி த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் மை பாடி? இப்போ நம்மளால ஷியோரா இவ்வளவுதான் ஃபோர்ஸ் என் பாடியில் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கான பதில் கொஸ்டின் உங்க சைட்ல இருந்து என்னவா இருக்கணும்னா, அது எந்த டைரக்ஷன்ல, அந்த 4 and 3 ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுப்போம். தென் 7 நியூட்டன். 4, 3 ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருந்தா அப்போ 7 நியூட்டன். ரெண்டுமே எதிர் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இங்கிட்டு 4, இங்கிட்டு 3 நியூட்டன். ஸோ அப்ப நெட் ஃபோர்ஸ் 1 நியூட்டன் ஆகும். அதே மாதிரி பர்பெண்டிகுலர் 4, 3 அப்படி இருந்ததுன்னா நெட் ஃபோர்ஸ் will be 5. பைத்தகரஸ் தியரம். நெட் ஃபோர்ஸ் நமக்கு 5 அப்படின்னு வரும். ஸோ டிபெண்டிங் ஆன் த டைரக்ஷன் அதே 2 நம்பர்ஸ் தான். பட் டைரக்ஷனை பொறுத்து அவனோட டோட்டல் ரிசல்ட், டோட்டல் ஃபைனல் வேல்யூ சேஞ்ச் ஆகுதுல. தட் இஸ் த பவர் ஆஃப் வெக்டர். இப்போ அதை பத்தி தான் கம்ப்ளீட்டா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ டைரக்ஷன் இன்க்ளூட் பண்ணா அதோட டோட்டல் பிஹேவியர் நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ்க்கான டிஃபரன்ஸ் என்ன பாருங்க? ஜஸ்ட் ஒரு நம்பர், மேக்னிடியூட் மட்டும்தான். இங்க we need a magnitude plus ஒரு direction. Directionனா எதை நோக்கி போகுது, orientation, right? That is direction. Example 10 joules work, power அது எல்லாமே scalars. இங்க example force, displacement, velocity, acceleration அது எல்லாமே vectors. இப்போ இதுல இன்னொரு important thing, scalarsல the values பாசிட்டிவ், நெகட்டிவ், ஒரு சில ஸ்கேலார்ஸ் மட்டும்தான் நெகட்டிவ் வேல்யூஸ் அலவுட். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கேலார்ஸ் பாசிட்டிவா தான் இருக்கும். இப்போ எனர்ஜி கேன் பி நெகட்டிவ், எஸ்பெஷலி பொட்டன்ஷியல் எனர்ஜி நெகட்டிவா இருக்கும். பட் அதை தவிர மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் வெறும் பாசிட்டிவ் நம்பர்ஸாக தான் இருக்கும். இப்போ டிஸ்டன்ஸ், ஸ்பீடு இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஒரு சில குவான்டிட்டிஸ் மட்டும் தான் நெகட்டிவ். பட் எந்த ஒரு வெக்டார் எடுத்தாலும் இட் கேன் பி பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ, ரைட்? எல்லாமே பாசிபிள். வெக்டார்ல பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ 100% பாசிபிள் ஃபார் ஆல் வெக்டார்ஸ். இப்போ அதோட டீடைல்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு வெக்டாரை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்றது? ஒரு ஆரோ மார்க். பேசிக்கா வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு டூல் என்னன்னா ஆரோ, ரைட்? ஆரோ மார்க் இஸ் த பெஸ்ட் டூல் டு ரெப்ரசன்ட் அ வெக்டார். இப்போ அந்த ஆரோல 2 பார்ட்ஸ். குச்சி ஃப்ரண்ட்ல இருக்கிற பாயிண்டர், ரைட்? அவனோட லென்த் பாயிண்டர். இப்போ ஒரு ஆரோவோட லென்த் ரெப்ரசன்ட்ஸ் இஸ் மேக்னிடியூட், ரைட்? இப்போ இங்க லெட்ஸ் சே 4 மீட்டருக்கு இந்த ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. திஸ் வெக்டாரோட லென்த் இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர். இப்போ இதுக்கு பக்கத்துல நான் குட்டியோண்டா இன்னொரு வெக்டார் போடுறேன். அப்ப இவனோட லென்த் கம்மியா இருக்கிறதுனால திஸ் கேன் பி சே 1 மீட்டர். ஸோ இவன் லென்த்தா இருக்கான் 4 மீட்டர், இவனோடது 1 மீட்டர் இருக்கலாம். இப்போ இந்த ஹெட் ஆஃப் தி ஆரோ அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? டைரக்ஷன், எந்த டைரக்ஷனை நோக்கி போகுது. இப்போ எனக்கு ஒரு கிராஃப் ஷீட் இப்படி இருக்குன்னு எடுத்துப்போம். This is a graph sheet. X axis and Y axis. This is Y and X axis. இல்லனா let's say we have eastern direction here. இது north direction. நம்ம பேசிக்கா கூகுள் மேப் யூஸ் பண்ணுவோம்ல, ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் அண்ட் சவுத். ஸோ நார்த் இங்க இருக்கு, ஈஸ்ட் அப்படி இருக்கு. இப்போ இந்த ஆரோ அப்ராக்சிமேட்டா எனக்கு ஒரு நார்த் ஈஸ்ட் ரெப்ரசன்ட் பண்ணுதா? எக்ஸாக்டா இல்லைனா கூட ஐ மீன் சம்வேர் அரௌண்ட் 30 டிகிரில இருக்கு. இட் இஸ் லைக் நம்ம ஒரு 45 டிகிரிக்கும் 30 டிகிரிக்கும் நடுவில் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ ரஃபா திஸ் ஆரோ மார்க் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட், ரைட்? ஸோ அந்த ஆரோ வில் கிவ் யூ த டைரக்ஷன், லென்த், மேக்னிடியூட், ஆரோ மார்க், டைரக்ஷன். ஸோ மேத்தமேட்டிக்கலா நம்ம ஆங்கிள எதை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா, சாரி டைரக்ஷனை எதை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா பை யூசிங் திஸ் டேர்ம் ஆங்கிள், ரைட்? ஒரு பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள், பிரைமரிலி பிளேன் ஆங்கிள் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஆரோ ஆல்வேஸ் கம்ஸ் வித் அ சர்டன் ஆங்கிள்.
அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம அதோட டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் பாருங்க. So first equal vectors. ஈக்குவல்னா ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல ஈக்குவலா இருக்கணும். சேம் மேக்னிடியூட் அண்ட் சேம் டைரக்ஷன். எனக்கு மேக்னிடியூடும் சேமா இருக்கணும், டைரக்ஷனும் சேமா இருக்கணும். அப்பதான் they are equal vectors. parallel vectorsனா ஒரு விஷயம் அடி வாங்கும். magnitude can be different. Right? Magnitude can be different. ஆனா சேமாவும் இருக்கலாம், not an issue. Magnitude can be different. ஆனா direction must be same. Mandatory direction சேமா இருக்கணும். But magnitude சேமாவும் இருக்கலாம், வேறையாவும் இருக்கலாம். Equal vectors are parallel. அதாவது all equal vectors must be parallel vectors. ஆனா parallel இருக்கிற எல்லாமே ஈக்குவலா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. Right? All equal vectors are parallel. But parallel இருக்கிற vectors எல்லாமே equal இருக்கணும்னு அவசியம் கிடையாது. Not necessarily. They could be, but not necessarily. Angle ரெண்டுத்துக்கும் ஜீரோவா இருக்கணும். Anti-parallel. Anti-parallel என்ன பாருங்க? Opposite direction. Exactly opposite directionல இருக்கணும். Magnitudes can be different. Not necessarily same. Can be different. But majorா நம்ம anti-parallelனு சொல்லும்போது direction oppositeல இருக்கணும். அதுல தான் நம்ம emphasis வைப்போம். அடுத்து again another type of classification, collinear. So collinear அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க? Same line. ஒரே லைன்ல ஆக்ட் ஆகிற மாதிரி இருந்தா that is collinear vectors. நமக்கு collinear இருக்கு, coplanar இருக்கு, concurrent. ஒரே பாயிண்ட்ல பாஸ் ஆகிற மாதிரி இருந்தா, if I have a multiple vector system passing through one single point, அத நம்ம concurrent அப்படின்னு சொல்லுவோம். concurrentனா எனக்கு எக்கச்சக்க vectors passing through the same point. No, that is concurrent. அதே collinear ஒரே லைன், coplanar ஒரே plane. ரைட்? இங்க நமக்கு let's say 1 2 3 மூணு வெக்டார்ஸ் வச்சுப்போம். இங்க 1 and 2 எனக்கு ஒரே பிளேன்ல இருக்கு. ரைட்? 1 and 2 அப்படிங்கிறது they are in the same plane, ground. Third vector is perpendicular to the plane. So 1 and 2 groundல இருக்கு. Third vector is perpendicular to it. That is out of plane. So coplanar vectors same planeல இருக்கணும். Concurrent same point, collinear same line. அடுத்து this is a funny thingy, zero vector. நமக்கு வெக்டார்ல ஜீரோங்கிறத ரெப்ரசன்ட் பண்றதுக்கு we need something இல்லையா? ஸோ வெக்டார்ல ஜீரோன்னு ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும். ஸோ ஜீரோ வெக்டார் அப்படின்னு ஒன்று எடுத்திருக்கோம். மேக்னிடியூட் இஸ் ஜீரோ, டைரக்ஷன் இஸ் நாட் டிஃபைன்டு. யோசிச்சு பாருங்க, அதுக்கு மேக்னிடியூட் ஜீரோ. அப்போ அதுக்கு நான் எந்த டைரக்ஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம்ல. ஸோ த டைரக்ஷன் இஸ் அன்டிஃபைன்டு. வெக்டார் ஃபார் விச் த மேக்னிடியூட் இஸ் ஜீரோ. பாருங்க, ஜீரோ மேக்னிடியூட், டைரக்ஷன் என்னவா வேணா எடுத்துக்கலாம். அதைத்தான் நம்ம நல் வெக்டார் அப்படின்னு சொல்றோம். ஸோ வெக்டார் அல்ஜீப்ரால ஜீரோங்கிறத நம்ம யூஸ் பண்றது ஜீரோ வெக்டார். இட் டசன்ட் மேக் a big difference. நீங்க ஜீரோ வெக்டாரை ஜஸ்ட் ஜீரோ அப்படின்னு எடுத்துட்டு போயிடலாம். அதுக்கு டைரக்ஷன் இன்டிடெர்மினேட் அப்படிங்கிறதுனால அதை நம்ம பெருசா எடுத்துக்கிறது தேவை கிடையாது. பட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூனிட் வெக்டார். ரைட்? யூனிட் வெக்டார். யூனிட் அப்படின்றதோட மீனிங் என்ன? ரைட்? வாட் இஸ் த மீனிங் ஃபார் யூனிட் வெக்டார்? சிம்பிள். யூனிட்டி, ஒன், மேக்னிடியூட் ஒன்னா இருக்கணும். அதைத்தான் நம்ம யூனிட் வெக்டார்னு சொல்றோம் இல்லையா? A vector which has magnitude 1, fixed direction, அதைத்தான் நம்ம யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்றோம். யூனிட்டி, மேக்னிடியூட், டைரக்ஷன் 1. மேக்னிடியூட் எக்ஸாக்ட்லி 1. 1க்கு அப்புறம் அது என்னவா இருக்கும்னா that depends on the physical quantity. இப்ப நான் ஃபோர்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், it should be 1 Newton. நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்தா 1 meter. Let's say if I take velocity 1 meter per second. ஸோ நான் என்ன பிசிக்கல் குவான்டிட்டி எடுக்கிறேனோ அதோட யூனிட் தான் அந்த வெக்டாருக்கு வரும். பட் அதோட மேக்னிடியூட் ஒன்னா இருக்கணும். அதோட டைரக்ஷன் பர்டிகுலர் ஃபிக்ஸட் டைரக்ஷனா இருக்கணும். தட் இஸ் யூனிட் வெக்டார். பிரைமரிலி இது எங்க தெரியுமா யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஒரு கிராஃப்ல எக்ஸ் ஒய் ஜெட் யூஸ் பண்ணி தெரியும் உங்களுக்கு, கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். அதே கார்டீசியன் சிஸ்டம் வெக்டார்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷன்ல ஐ வெக்டார், ஐ கேப். யூனிட் வெக்டாரோட ரெப்ரசன்டேஷன் ஐ கேப், தலையில தொப்பி போட்ட மாதிரி இருக்கும். வெக்டாரோட ரெப்ரசன்டேஷன் நமக்கு தெரியும்ல. லெட்ஸ் சே n வெக்டார். நோ, திஸ் இஸ் வெக்டார்.
ஆனா ஒரு யூனிட் வெக்டாருக்குன்னு தனி சிம்பிள் இருக்கு பாருங்க, மண்டேல தொப்பி போட்ட மாதிரி. இட்ஸ் கால்ட் லைக் n cap யூனிட் வெக்டார். இப்போ 3 perpendicular directionsலயும் ஒரு டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி we have 3 directions x y z இல்லையா? சோ ஒரு டைரக்ஷன்ஸுக்குமே நமக்கு பர்டிகுலர் யூனிட் வெக்டாரை நம்ம அசைன் பண்ணி வச்சிருக்கோம். ரைட்? எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு நார்மல் 3 கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு வச்சுப்போம். x, இது y, இது z அப்படின்னு வச்சுப்போம். x y z எனக்கு ஒரு 3 கார்னர்ஸ் இருக்கு, x y z. ரைட்? along the x axis நம்ம I cap அப்படின்ற யூனிட் வெக்டார் அசைன் பண்ணியிருக்கோம். along the y axis j cap அப்படின்ற யூனிட் வெக்டார், along the z axis k cap. ரைட்? so I cap, j cap, k cap. 3 டைரக்ஷன்லயும் 3 கோஆர்டினேட் ஆக்சிஸ்லயும் 3 வெக்டார்ஸை நம்ம அசைன் பண்ணி வச்சிருக்கோம். டன். ஓகே? சோ x y z க்கு பதில் அந்த டைரக்ஷன்ல நான் எந்த பிசிக்கல் குவாண்டிட்டி வேணாலும் வச்சுக்கலாம். ஃபோர்ஸ், டிஸ்பிளேஸ்மென்ட், வெலாசிட்டி என்ன வேணாலும் வச்சுக்கலாம். I cap represents யூனிட் வெக்டார். இப்ப ஒரு வெக்டார் கொடுத்துட்டாங்க, அதோட யூனிட் வெக்டார் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பசங்களா இப்ப எழுத போற ஃபார்முலா வந்து ப்ராப்பரா கரெக்ட் கிடையாது. வெக்டார் டிவைடட் பை அவனோட மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு யூனிட் வெக்டார். ஒரு வெக்டார்னா என்ன? அவன்கிட்ட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் சேர்த்து இருக்குமா? அதுல நான் மேக்னிடியூட மட்டும் தூக்கி போட்டேன்னா டைரக்ஷன் மட்டும் எனக்கு கிடைக்கும் தானே? so that is யூனிட் வெக்டார். so ஃபார்முலா என்னன்னா, மேக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன் இது ரெண்டையும் சேர்த்தது தான் ஒரு வெக்டார், டிவைடட் பை மேக்னிடியூட். பாருங்க, கான்செப்சுவலா இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு மேக்னிடியூட் 1 வந்துடும் இன்டூ டிரெக்ஷன். இல்ல இது தப்பு, எக்ஸாம்ல எழுதி வைக்காதீங்க, இது ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ அதே மாதிரி ஒரு வெக்டார் இருக்கு, லெட்ஸ் சே ஏ வெக்டார். அப்போ ஏ கேப் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஏ வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார். இந்த மேக்னிடியூட் ஃபார்முலா அது ஒரு வெக்டாரோட மேக்னிடியூட மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா. ரைட்? ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார்னா அதோட மேக்னிடியூட மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வெக்டார்ல இருந்து மேக்னிடியூட தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், டைரக்ஷனையும் தனியா உங்களால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ரெண்டுத்தையும் தனித்தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, அடுத்து parallel shifting. வெக்டாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு பசங்களா. ஒரு வெக்டாரை ஒரு பாயிண்ட்ல இருந்து நான் கம்ப்ளீட்டா இன்னொரு பாயிண்ட்டுக்கு என்னால ஷிஃப்ட் பண்ண முடியும். 2 விஷயங்கள் நோட் பண்ணணும். ஒன்னு, அந்த ஆரோவோட லென்த்தை நான் சேஞ்ச் பண்ணக்கூடாது, விச் மீன்ஸ் மேக்னிடியூட சேஞ்ச் பண்ணல, நான் ஆரோவோட லென்த்தை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, அந்த வெக்டாரை நான் எக்காரணத்துக்கு கொண்டு ரொட்டேட் பண்ணி விட்டுறக்கூடாது. ரைட்? ஐ எம் நாட் அலவுட் டு ரொட்டேட் த வெக்டார், ஆங்கிள் சேஞ்ச் ஆகக்கூடாது. வித் ரெஸ்பெக்ட் டு வாட்னா, நம்ம ஆர்பிட்ரரியா ஒரு ஹரிசான்டல் லைன் வரைஞ்சிக்கலாம். ஹரிசான்டல்ல இருந்து இவனோட ஆங்கிள் தீட்டா இருக்குன்னா இவனை அப்படியே நான் எங்க வேணாலும் டிராக் பண்ணி கொண்டு போலாம் வித் த சேம் ஆங்கிள். அதே ஆங்கிள், ஹரிசான்டல்ல இருந்து அதே ஆங்கிள், பட் வேற ஒரு பொசிஷன்ல அவனை தூக்கிட்டு போயிட்டு வைக்கலாம். திஸ் இஸ் லைக் அப்சல்யூட்லி கரெக்ட், எந்த தப்புமே கிடையாது. திஸ் இஸ் லைக் அப்சல்யூட்லி கரெக்ட். ஆனா நான் இவனோட ஆங்கிள் சேஞ்ச் பண்ணக்கூடாது, லென்த் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ரைட்? ஸோ இதுவே ஒரு சில வெக்டார்ஸ் இருக்கு, தே ஆர் கால் லைக் லோக்கலைஸ்ட் வெக்டார்ஸ். அந்த வெக்டார்ஸுக்கு நமக்கு டைரக்ட் பாயிண்ட் கூட இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆயிட்டு இருக்கும், அதை நவுத்த முடியாது. பட் இந்த வெக்டார்ஸுக்கு யூ கேன் சேஞ்ச். இப்போ வெக்டாரோட ஆங்கிள் பசங்களா, இங்கதான் எக்கச்சக்க கன்ஃபியூஷன் நடக்குது. 2 வெக்டார்ஸ்க்கு நடுவுல நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி, ஹவு டு யூ calculate the angle between 2 vectors? so மொத பாயிண்ட், டெய்லையும் நீங்க கனெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் கரெக்டான ஆங்கிள். ரைட்? ஸோ டெய்ல் அண்ட் டெய்ல 2 வெக்டாரை டெய்ல் டு டெய்ல் கனெக்ட் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா you will get the proper correct answer. அதுவே ஹெட் அண்ட் டெய்ல் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல தப்பு நடக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அஃப்கோர்ஸ் நம்மளால வெக்டாரை ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு வெக்டார் இப்படி இருக்கு, and this is another vector. ரைட்? ஏ வெக்டார், பி வெக்டார். இவங்களுக்கு 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் தீட்டா. ரைட்? திஸ் இஸ் கரெக்ட். இப்போ இதை நீங்க எப்படி எழுதுறீங்க? எனக்கு ஏ வெக்டார் இங்க இருக்கு, ரைட்? பி வெக்டார் நான் இப்படி வச்சிருக்கேன். இப்போ இதுதான் இவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஆங்கிள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா that is a mistake. ரைட்? இதுதான் இவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஆங்கிள், தப்பு.
ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷன்ல எப்படி நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது? நான் சொன்னேன், நான் வெக்டாரை நம்மளால ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். யூ கேன் ஷிஃப்ட் அ வெக்டார். நம்மளால வெக்டார் ஷிஃப்ட் பண்ணலாம், பட் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணக்கூடாது, லென்த்தை சேஞ்ச் பண்ணக்கூடாது. யூ கேன் ஷிஃப்ட் இட். அப்ப இவனை நம்ம ரைட் சைட்ல தள்ளி கொண்டே வைக்கலாமா? வச்சுட்டு இந்த வெக்டார் அப்படியே நான் நகர்த்தி ரைட் சைட்ல கொண்டு போய் வைக்கலாம். So we'll get this angle. Yeah, this will be theta back again. So இங்க இருந்து இவனை நவுத்தி நான் இப்படி வச்சுட்டு theta அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ டெய்ல் டு டெய்ல் கனெக்ட் பண்ணி மெஷர் பண்றது தான் ப்ராப்பர் ஆங்கிள். ஹெட்டுக்கு நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா தப்பாயிடும். இப்ப அடுத்து நம்ம பேசிக் ட்ரையாங்கிள் ரெண்டு வெக்டாரோட அடிஷன் பத்தி பார்க்கலாம் பாருங்க. So vector addition, triangle law, simple. I have two vectors. அவங்க ரெண்டு நம்பரையும் நான் டைரக்ஷனை கணக்குல எடுத்து ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லணும். இப்ப நார்மல் அல்ஜிப்ரால ரெண்டு நம்பர் ஆட்னா ஜஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பட் வெக்டார்ல நம்ம ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா டைரக்ஷனை கணக்குல எடுத்து ஆட் பண்ணணும். ஸோ ஹவு டு வி டு இட்? எக்கச்சக்க மெத்தட்ஸ் இருக்கு. ட்ரையாங்கிள் லா, parallelogram law, polygon law, அனாலிட்டிக்கல் மெத்தடு, இது நிறைய இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஜியோமெட்ரிக்கல் மெத்தட் எப்படின்னு பார்த்துட்டு வில் கோ ஃபார் தி அதர் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஜியோமெட்ரிக்கல் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் வெக்டார் தூக்கி வரைஞ்சிட்டு ரெண்டாவது வெக்டார் தூக்கி மொதல் வெக்டாரோட ஹெட்ல வச்சிடணும். டேக் த செகண்ட் வெக்டார், ஃபர்ஸ்ட் வெக்டாரோட ஹெட்ல தூக்கி அதை போட்டுடுறீங்க. டன்னா. இப்ப என்ன பண்றோம்? இது அப்ராக்சிமேட்டா ஒரு ட்ரையாங்கிளோட ரெண்டு சைட்ஸ் மாதிரி எனக்கு தெரியுதா? Look at it. A and B. அவங்க எப்படி இருக்காங்க? They look like the two sides of a triangle. ஒரு ட்ரையாங்கிள்ல இருக்கிற ரெண்டு சைட்ஸ் மாதிரி இருக்கு. ரெண்டு adjacent sides மாதிரி இருக்கு. ரைட்? இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரு மூணாவது பெரிய வெக்டார் எடுத்துட்டு அவனோட டெய்ல்ல A வச்சு, அதாவது அவன் டெய்ல தூக்கி ஏரோட டெய்ல வச்சு அவன் மண்டே தூக்கி பியோட மண்டேல போட்டு விட்டுறோம். That is the resultant. ரைட்? அதுதான் அந்த ரெண்டு வெக்டாரோட ரிசல்டன்ட் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்றது. Right, so this is literally triangle law of addition. Right, so tail of the first vectorையும் head of the கடைசி வெக்டாரையும் நம்ம ஆட் பண்றது தான் triangle law of addition. இப்போ இத ரியல் வேர்ல்ட்ல நம்ம எப்படி யோசிக்கலாம்னா, இமேஜின் நம்ம ஒரு கேரம் போர்டு ஆடிட்டு இருக்கோம். ரைட்? இங்க ஒரு காயின் இருக்கு. This is my striker. இப்போ நான் இவனை அடிக்கணும். That's the idea. நான் இவனை அடிக்கணும். ஸோ எப்படி அடிக்கலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்க காயினை ஸ்ட்ரைக் பண்ணேன்னா எனக்கு இது இப்படி வந்து இங்க அடிக்கும். கரெக்ட் தானே? ஸோ நான் இங்கிட்டு இருந்து நேரா இப்படி கொண்டு வந்து அவனை அடிக்க முடியும். பட் இன்ஸ்டெட் நான் என்ன பண்ணலாம்? நேரா இங்க இருந்து இங்க கூட அவனை அடிக்கலாம் இல்லையா? I can strike him straight. ரைட்? எனக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் இங்க தட்டி அப்படி அவனை அடிக்க வைக்கலாம், இல்ல நான் நேரா இங்க இருந்து அவனையும் அடிக்க வைக்கலாம். ரெண்டுமே பாசிபிள். எனக்கு என்ன, அவனை ஸ்ட்ரைக் பண்ணணும்னு அவசியம், அங்கிருந்து கலைச்சு விடணும், அவ்வளவுதான். ஐ கேன் டு எனிதிங். ரெண்டுத்தோட எஃபெக்டும் சேம். ஏன்னா we are reaching to that point. so எஃபெக்ட் ரெண்டுத்துக்கும் ஒரே எஃபெக்ட் தான். this is triangle law. இந்த ஒரிஜினல் வெக்டார் A வெக்டார் and B வெக்டார் கொடுத்துட்டாங்கன்னா அதை you have to arrange it in this format பண்ணிட்டு this becomes the resultant vector. so triangle law அப்படின்னு சொல்றோம். ரைட்? so triangle law ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். இதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் பாலிகன் லா. சரி, எதுக்கு நம்ம ரெண்டு வெக்டாரோட நிறுத்தணும்? அதே கேரம் போர்டு சிச்சுவேஷன் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா நமக்கு ரெண்டு வெக்டாரோட நிறுத்தணும்னு அவசியமே இல்லையா? நம்ம எத்தனை வெக்டார்ஸ் வேணாலும் எடுத்துட்டு இந்த லாஜிக்கை அப்படியே ஈஸியா அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்? சே A B C D E F G எத்தனை வேணா எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நான் ஹெட் டு டெய்ல் கனெக்ஷன்ல வச்சிருக்கேன். ஹெட் டெய்ல் ஒரு வெக்டாரோட ஹெட் அடுத்த வெக்டாரோட டெய்ல் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி வரிசையா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப மொதல் வெக்டாரோட டெய்லையும் கடைசி வெக்டாரோட ஹெட்டையும் நான் நேரா தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், I'll get the resultant vector. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. You'll get the resultant. இப்ப இதே சிச்சுவேஷன் நமக்கு கேரம் போர்ட்ல எப்படி இருக்கும்? சேம் சிச்சுவேஷன் எனக்கு கேரம் போர்ட்ல எப்படி வருது பாருங்க. சோ ஒரு கேரம் போர்டு இருக்கு.
இதே மாதிரி என் காயின் இங்க இருக்கு, இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப நான் இவனை அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இங்க போயிட்டு இப்படி. ரைட்? ஸோ திஸ் இஸ் அ பாசிபிள் ஆப்ஷனா? அதுக்கு பதிலு நான் நேரா இந்த காயினை வச்சு இவனை இப்படியே அடிச்சுட்டு போயிடுவேன்ல. ஸோ இது வெக்டார், இது ஃபர்ஸ்ட் வெக்டார், இது செகண்ட் வெக்டார், இது தேர்ட் வெக்டார். அதுக்கு பதில் டைரக்டா இது ரிசல்டன்ட் டி வெக்டார் போட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்? ஆல் தீஸ் ஆர் ஃபைன். ஸோ இது வந்து சாம்பிள் ஒரு 3 வெக்டார் வச்சிருக்கோம். நீங்க எத்தனை வெக்டார் சொன்னாலும் எடுத்துக்கலாம். சே எனக்கு இது ஃபர்ஸ்ட் வெக்டார், செகண்ட் வெக்டார், தேர்ட் வெக்டார், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த். ஸோ ஃபைனலா ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொதல் வெக்டாரோட டெய்ல இருந்து ரெண்டாவது வெக்டாரோட ஹெட்டுக்கு ஒரு லைன் போட்டோம்னா this is a vector, b vector, c vector, d, e, f and this is r vector resultant. இப்போ இதை நம்ம எப்படி எழுதணும்? r vector is a vector plus b vector plus c plus d plus e plus f vector. Done. That's it, person. So this is polygon law of addition. So triangle law, அதுக்கு அடுத்தது polygon law of addition. இப்போ next அடுத்து என்ன பண்ணலாம்? ஓகே, அடிஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சா? அடுத்து போலாம் பாருங்க. Parallelogram law of vector. ரைட் பசங்களா? ஸோ அடிஷன்ல டைரக்ஷன் முக்கியமா இல்லையா? அதை மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் நம்ம? பி வெக்டார் இங்க இருக்கு, அதோட டெய்ல ஏவை தூக்கி வச்சு, அதோட ஹெட்ல பிக்கு அப்புறம் ஏ வச்சு நான் கனெக்ட் பண்ணும்போது திஸ் வில் பி த ரிசல்டன்ட். கரெக்டா? பட் அப்படி பண்றதுக்கு பதில் நான் ஏ வச்சுட்டு அது கூட பி போட்டாலும் ஐ வில் கெட் த சேம் ரிசல்ட். பாயிண்ட் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஏ வெக்டார் அதுக்கப்புறம் பி வெக்டார் போடுறதுக்கும் எனக்கு ஒரு ரிசல்டன்ட் வருமா? திஸ் இஸ் ஏ, இது பி வெக்டார் அண்ட் திஸ் இஸ் ஆர். இப்போ நான் என்ன பண்றேன்? ரிவர்ஸ். பி வெக்டாரை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு ஏ வெக்டாரை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கும் எனக்கு அதே ரிசல்டன்ட் தான் வரும். ஸோ மீனிங் என்ன? ஏ கிராஸ் ஏ டாட் சாரி ஏ பிளஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் பிளஸ் ஏ வெக்டார். ஸோ இட் இஸ் commutative. Addition of vector is commutative. நான் மாத்தி கூட வச்சுக்கலாம். I'll still get the same answer. Question பாருங்க. If the sum of the magnitudes of two vectors is equal to the magnitude of difference between the two vectors, the angle between the vectors is. First இந்த question புரியுதா பாருங்க பசங்களா? Sum of the magnitude, ரெண்டு வெக்டாருக்கு நடுவுல இருக்கிற மேக்னிடியூடோட சாரி சமேஷன் மேக்னிடியூடும் டிஃபரன்ஸ் மேக்னிடியூடும் சேமா இருக்கு. அப்ப வாட் குட் பி தி ஆன்சர்? ஆன்சர் என்னவா இருக்க முடியும்? இல்ல சாட்ல ஆன்சர் சொல்லுங்க. யாராவது சாட்ல இருந்தீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கடே. சோ லெட்ஸ் சே நம்ம ஏ வெக்டார் இப்படி எடுத்துப்போமா, பி வெக்டார் இப்படி எடுத்துப்போம், லெட்ஸ் சே பி வெக்டார் இப்படி எடுத்துப்போம். நம்ம இப்ப பார்த்த லா படி this should be the resultant. கரெக்டா? so இது a vector plus b vector. now the magnitude of sum of two vectors equal to the magnitude of difference between two vectors. இப்ப difference between two vectors எப்படி கண்டுபிடிக்கிறது? நெகட்டிவ் அப்படின்னா, ஒரு வெக்டார் நெகட்டிவ் அப்படின்னா அதோட மீனிங் என்ன? டைரக்ஷன் அப்படியே ரிவர்ஸ்ல. சோ எனக்கு a வெக்டார் இப்படி இருக்கு, b வெக்டார் இப்படி இருக்கு. இப்போ எனக்கு மைனஸ் b வேணும்னா this is minus b வெக்டார். கரெக்டா? and this is a and this is minus b வெக்டார். இப்போ ரிசல்டன்ட் என்ன வரும்? this will be the resultant. ஆனா இங்க ரெண்டுத்துக்கும் மேக்னிடியூட் ஈக்குவலா இல்ல, நமக்கே தெளிவா தெரியுது. so the magnitude is not equal. so அப்ப அது ஈக்குவல் வர்ற மாதிரினா சிச்சுவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்? so எனக்கு a வெக்டார் இப்படி இருக்கு, b இப்படி இருக்கு. so I'll get a resultant. so இங்க 90 டிகிரில வச்சோம்னா r is equal to root of a square plus b square. right? Pythagoras theorem. அதுவே if I use minus b vector, இது a vector, இது minus b vector. so this will become r vector. ஆனா magnitude என்ன ஆகும்? same.
root of a square plus b square. So எனக்கு ரெண்டுத்துக்கும் magnitude same தான் வரும். Okay, if the two vectors are at 90 degree, எனக்கு அவங்களோட magnitude will be same. Resultant ஓட magnitude will be same. Right. Next problem போமா? The resultant of, பசங்களா, this is 1991. நான் பிறந்த வருஷம் கேட்ட AFPMT question. The resultant of two vectors of equal magnitude is equal to the magnitude of either vectors. The angle between the two vectors is. So இது நம்ம ஃபார்முலா போட்டு சால்வ் பண்றது ஈஸி. கொஞ்ச நேரம் கழிச்சு இதை நம்ம சால்வ் பண்ண பாருங்க. So இது ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி. The resultant of two vectors of equal magnitude is equal to the magnitude of either of the two vectors. ரெண்டு வெக்டாரோட ரிசல்டன்ட் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கான்செப்சுவலா, let's do it like analytically. எனக்கு a வெக்டார் இப்படி இருக்கா, let's say b வெக்டார் இப்படி இருந்ததுன்னா இவங்களோட ரிசல்டன்ட் எனக்கு எப்படி இருக்கும்? இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஸோ நான் 90 டிகிரி வரைக்கும் ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார்ஸ் 90 டிகிரி இருக்கிற வரைக்கும் ரிசல்டன்ட் அதை விட பெருசாக தான் இருக்கும். எனக்கு 90 டிகிரியை தாண்டி பெருசாச்சுன்னா அந்த ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார்ஸ் இஸ் மோர் தேன் 90 டிகிரி, அப்போ எனக்கு அந்த ரிசல்டன்ட் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கரெக்டா? ரிசல்டன்ட் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இங்க இஃப் யூ லுக் அட் இட், நம்ம வில் டூ ஒன் எக்ஸ்பெரிமெண்ட். இது அனாலிட்டிக்கலா போட ட்ரை பண்ணலாம். எனக்கு ஏ வெக்டார் இப்படி இருக்கு. Let's say I have a vector here. So நான் b vector இப்படி. The resultant of two vectors of equal magnitude. Yeah, அவங்களோட magnitude equal இருக்கு. So this is first b, இது b, right? இதோட magnitude equal இருக்குன்னா என்ன அர்த்தம்? This forms a quarter circle. எனக்கு ஒரு quarter circle மாதிரி ஃபார்ம் ஆகணும். கரெக்டா? இதெல்லாம் various positions. B ஓட ஆங்கிள் என்னென்னலாம் பாசிபிள் அப்படின்றத வரைஞ்சிருக்கேன். லெட்ஸ் கீப் இன்க்ரீசிங் இட். நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். பசங்களா, ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் ஃபார் a minute. ரைட். ஸோ பாயிண்ட் என்னன்னா, இங்க the angle keeps increasing. கரெக்டா? ஸோ ஒவ்வொரு கேஸுக்கும் நம்ம வேற வேற ஆங்கிள் வரைஞ்சிருக்கோம். இப்போ எதுக்கு இந்த டயக்ராம்னா, சிம்பிள். ரிசல்டன்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. The resultant is equal to the magnitude of either vector. இந்த ரெண்டு வெக்டார்ல ஏதாவது ஒண்ணுத்துக்கு என்னோட ரிசல்டன்ட் ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ 90 டிகிரி வரைக்கும் நம்ம ரிசல்டன்ட் போட ட்ரை பண்ணுவோம். 90 டிகிரி வரைக்கும் எனக்கு ரிசல்டன்ட் எப்படி இருக்கணும்? This will be the resultant. அப்ப இது கிரேட்டரா தானே இருக்கணும். யோசிச்சு பாருங்க, 90 டிகிரி வரைக்கும் எனக்கு ரிசல்டன்ட் அதை விட பெருசா தான் இருக்கும். ரைட்டா? இப்ப ரிசல்டன்ட் அதோட மேக்னிடியூட் ஈக்குவலா வர்றது எப்போ பாசிபிள்? ஸோ when is this possible? எனக்கு ரிசல்டன்டோட மேக்னிடியூட் கொடுத்திருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஈக்குவலா வரணும். அப்போ கிளியரா எனக்கு the angle between them should be greater than 90 degree. ரைட்? ஸோ 90 டிகிரியை விட கிரேட்டரா இருந்தா மேக்னிடியூட் ஈக்குவலா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 90 டிகிரி வரைக்கும் ரிசல்டன்ட் பெருசா தான் இருக்கும். Right? So the resultant will be much bigger. Logic புரியுதா பசங்களா? So 90 டிகிரியை விட பெருசா இருந்தா மட்டும்தான் நமக்கு ரிசல்டன்ட் ஈக்குவலா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு சைட்ஸ் எடுத்துப்போமே. ஸோ எஃப் வெக்டார், ஃபர்ஸ்ட் எஃப் இப்படி இருக்கு, ரெண்டாவது நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். ரைட்? ஸோ அதை தூக்கி நம்ம அந்த ட்ரையாங்கிள் லாக்கு போட ட்ரை பண்ணும்போது, இஃப் ஐ ட்ரை டு டூ த ட்ரையாங்கிள் லா, ஸோ இப்போ அப்ராக்சிமேட்டா ஈக்குவலா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லைங்க. டயக்ராம் கிளியரா இல்லை, பட் ஸ்டில் ஐ கேன், நான் ட்ரை பண்ணா ஐ கேன் கிரியேட் ஈக்குவல் சிச்சுவேஷன். ஆல்மோஸ்ட் ஏ பி அதோட ரிசல்டன்ட். கரெக்டா பசங்களா? ஸோ அப்ப இதை சிம்பிளா சொல்ல போனா எனக்கு ஈக்குவலா இருக்கணும். அதாவது ரெண்டு வெக்டாரும் ஈக்குவல், ரிசல்டன்ட்டும் அதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா அந்த ட்ரையாங்கிள்குள்ளார மூணு ஆங்கிளும் 60 டிகிரியா இருக்கணும். ரைட்?
A triangle should have a 60-degree angle between the two vectors பத்தி நான் பேசவே இல்லை. It should form a equilateral triangle. எனக்கு அது ஒரு equilateral triangle கொடுக்கணும், அதுக்குள்ள இருக்கிற மூணு ஆங்கிள்ஸ்மே 60 டிகிரி இருக்கணும். ரைட்டா? ஸோ நம்ம ட்ரையாங்கிள் லாவோட பேசிக் கான்செப்ட் என்ன? எனக்கு ஒரு வெக்டாரு, இன்னொரு வெக்டாரு, this is the resultant. இது R, A, B வெக்டார். கரெக்டா? இது எல்லாமே 60 60 60ன்னு இருந்தா மட்டும்தான் இது மூணுமே ஈக்குவலா இருக்க முடியும். இப்போ क्वेश्चन என்ன? what is the angle between A and B? angle between A and B க்கு நான் tail to tail தானே கனெக்ட் பண்ணணும். அப்ப இது 60 ஆயிடுச்சுன்னா this becomes 120 degree. So answer is 120 degree. அதுதான் சரியான பதில். இதுனா நம்ம டாட் அண்ட் கிராஸ் அதை பார்த்துட்டு இந்த டாபிக்கு வரலாம். The expression 1 by root 2 is அது என்ன மாதிரியான வெக்டார் அப்படின்றது தான் question. So first இவனோட magnitude கண்டுபிடிக்கணும். அப்போ let's say A vector is equal to xi cap plus yj cap ன்னு இருக்கு. இப்போ A வெக்டாரோட magnitude எப்படி கண்டுபிடிக்கிறது? root of x square plus y square. Right? So A vector is equal to root of x square plus y square. அதே லாஜிக் படி இங்க வெக்டார் கொடுத்திருக்காங்களா? So let's take it as A vector is equal to 1 by root 2 I cap plus 1 by root 2 j cap. So அப்போ magnitude of A vector is root of 1 by root 2 the whole square plus 1 by root 2 the whole square, which is 1 by 2 plus 1 by 2, which is 1 under root, which is 1. So magnitude is 1. அப்போ that is a unit vector. இதே இன்னொன்னு நிறைய பசங்களுக்கு இருக்கிற மிஸ்கான்செப்ஷன் என்னன்னா, இங்க 1 I cap plus 1 j cap plus 1 k cap இப்படி இருந்ததுன்னா இது யூனிட் வெக்டார்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, தப்பு. இதோட மேக்னிடியூட் 1 கிடையாது. இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ் 1, அவனோட மேக்னிடியூட் 1 கிடையாது. ஸோ ரிமெம்பர் that is not a unit vector. இதுதான் யூனிட் வெக்டார் நமக்கு. Okay. So physics based question. Which of the following is not a vector quantity? Displacement, electric field, அதெல்லாம் scalar. Work done. No, that is a scalar quantity. So இது parallelogram law of addition. Okay பசங்களா. So இது வரைக்கும் பார்த்ததை ஒரு தடவை ரீகேப் பார்த்துட்டு இருங்க. I'll be back in, let's say, 5 minutes. So exactly 5 minutes I'll be back. Continue பண்ணிட்டு இருங்க. I'll be back in 5 minutes.
Okay, continue பண்ணுமா? Done. So next, parallelogram law of addition. So triangle law முடிச்சாச்சா? அடுத்து we are going to see parallelogram law of addition. So parallelogram law, what is it? இல்ல லோட் ஆக மாட்டேங்குது. So parallelogram law. இப்போ triangle lawல head to tail கனெக்ட் பண்ணி சால்வ் பண்ணோம், ரைட்டா? ஸோ ஹெட்டையும் டெய்லையும் கனெக்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம். parallelogram lawல tail and tail கனெக்ஷன் கொடுத்து சால்வ் பண்ணோம். Personally, my favorite is parallelogram law. ஏன்னா it makes sense. It will be easy to understand parallelogram lawல. Simple. என்ன? First vector a வெக்டாரை கீழே வச்சாச்சு. tail of b அது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டாச்சு. a ஓட டெய்லையும் b ஓட டெய்லையும் நான் ஒண்ணா இங்க ஜாயின் பண்ணிருக்கேன், கரெக்டா? a b டெய்ல் இங்க ஜாயின் பண்ணிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப், a வெக்டாரை ஒரு காப்பி பண்ணி let's paste it here. so a ஓட காப்பி ஒன்னு எடுத்து இங்க, அதே மாதிரி b ஓட காப்பி ஒன்னு எடுத்து இங்க. so a and b அது ரெண்டுத்தோட காப்பி, a ஓட காப்பி மேல ஒன்னு, b ஓட காப்பி இந்த பக்கம் ஒன்னு போட்டாச்சு. இப்போ இந்த figure is a parallelogram. This is exactly a parallelogram. இப்போ அந்த parallelogram ஓட diagonal இருக்கு பாத்தீங்களா, that will become your resultant. so parallelogram ஓட diagonal அது நம்மளோட resultant ஆயிடும். எப்படி இது? how is the diagonal becoming the resultant? simple. நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்னு பண்ணுவோம். எக்ஸ்பெரிமெண்ட்னா ஒரு டேபிள்ல let's take a coin, அந்த கேரம் போர்டோட காயினை நம்ம டேபிள்ல வச்சுக்கலாம். என் முன்னாடி ஒரு ஃபிளாட் டேபிள் இருக்கு, அந்த டேபிள்ல ஒரு கேரம் காயின் நான் தூக்கி வச்சிருக்கேன். இப்ப அடுத்து அந்த கேரம்ல நான் ஒரு நூல் இல்ல த்ரெட் இல்ல ஷூ லேஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதை பொசிஷன் பண்ணி வச்சுக்கிறேன், ரைட்? ஸோ ஒரு ஷூ லேஸ் எடுத்து நான் இந்த மாதிரி பொசிஷன் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கேரம் காயின், ஒரு ஷூ லேஸ் அந்த மாதிரி வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன், சைமல்டேனியஸா இவனை மேலையும் இவனை ரைட் சைட்லயும் இழுக்கிறேன், ரைட்? சைமல்டேனியஸா இப்படி நான் இதை இந்த டைரக்ஷன்ல புல் பண்றேன், இவனை இந்த டைரக்ஷன்ல புல் பண்றேன், ரைட்? சைமல்டேனியஸா இப்படி. அப்ப இவனோட மோஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இப்படிதானே போவான். சோ ஹிஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், ரிசல்டன்ட் மோஷன், அதோட எஃபெக்ட் எனக்கு அந்த டயகனல் டைரக்ஷன்ல தானே இருக்கும். லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. சோ எனக்கு என்னதான் நான் ரெண்டு டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல ஃபோர்ஸ் கொடுத்தாலும் என்னோட ரிசல்டன்ட் will be in the diagonal direction. That is parallelogram law. அது ஒரு ஸ்பெசிபிக் கேஸ் 90 டிகிரின்னு வச்சு சால்வ் பண்ணிருக்கோம். ஜெனரல் கேஸ் அதுதான் parallelogram law. சோ ரெண்டு வெக்டார்ஸை டெய்ல் டு டெய்ல் கனெக்ட் பண்ணி அதை ஒரு கம்ப்ளீட் parallelogram நான் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிட்டேன்னா the diagonal will give the resultant. The resultant will be the diagonal. இதுதான் parallelogram law. இதை வச்சு நம்ம ப்ராப்பர் மெத்தடே ஆன்சரே கொண்டு வரலாம், ரைட்? இப்போ we'll do it. இந்த அளவுக்கு பாருங்க. சோ எனக்கு this is a vector, இது b vector. a ஓட காப்பி மேல இருக்கு, ரைட்? சோ this is a ஓட காப்பி, b ஓட காப்பி இங்க வச்சாச்சு. இப்போ angle between them என்ன? angle between these two vectors theta, கரெக்ட்டா? அதே theta தான் இங்கேயும் வரணும், theta. angle between these two vectors theta. இப்போ நான் இதுக்கு trigonometry பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிள்ல if this is theta, cos theta formula என்ன? adjacent side by hypotenuse, right? cos theta is adjacent by hypotenuse. இது r கிடையாது, change this is b, இது b. so இந்த ட்ரையாங்கிள்ல cos theta will become, so இந்த ட்ரையாங்கிள்ல cos theta will become adjacent side by hypotenuse. hypotenuse என்னது? இங்க hypotenuse is our resultant. அப்போ r cos theta will become adjacent side. அப்போ இந்த சைடோட லென்த் எனக்கு r cos theta, சாரி b cos theta. டயகிராம்ல இருக்கிறத பார்த்து நானும் r னே எழுதுறேன். b. ஓகே. சோ இந்த adjacent side எனக்கு b cos theta ன்னு வந்துரும். opposite side b sin theta. Right, again sin theta போட்டீங்கன்னா you will get the formula. adjacent side b cos theta, b sin theta. இப்போ இந்த வெக்டாரோட லென்த் a, ரைட்? சோ இங்க இருந்து இது வரைக்கும் a.
இதுல இருந்து இதுக்குள்ளார b cos theta. Right? So அங்கிட்டு இருந்து ஃபுல்லா b cos theta. இது a, அது b cos theta. இப்ப டோட்டல் லென்த் என்ன? a plus b cos theta. டோட்டலா ஆரம்பிக்கிறதுல இருந்து இது வரைக்கும் it is a plus b cos theta. அதே மாதிரி ஹைட் எவ்வளோ? b sin theta. இப்ப இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே, இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும். And this, it's a right angle triangle இல்லையா? எனக்கு இந்த resultant vector b sin theta, a plus b cos theta. They form a right angle triangle. அப்போ அங்க என்னால பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்க முடியும்ல? I can use பைத்தாகரஸ் தியரம். So base square plus height square. Right? So once again பாருங்க, this is a vector. நம்ம triangleனால b vector இங்க போடுவோம். a and b. இங்க நான் b vector இங்க வச்சுக்கிறேன். அதோட ஒரு காப்பி இங்க. This is another copy of a. So b a. Angle is theta. அதே மாதிரி இங்கேயும் angle theta. Right? So இதைத்தான் நான் resultant அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு இந்த சைடு, இந்த ரெண்டும், this will become b cos theta, இது b sin theta அப்படின்னு ஆயிடும். So இந்த total side என்ன ஆகும்? a plus b cos theta. Right? Total side will become a plus b cos theta. இப்போ right angle triangle OPQ. So triangle OPQ வரேன். OPQ. அந்த triangleல பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணா r square is equal to a plus b cos theta the whole square. அதாவது base square plus b sin theta the whole square. அப்படி வந்து நிக்கும். b sin theta the whole square. So they expand பண்ணா a square plus b square cos square theta plus 2ab cos theta plus b square sin square theta. இப்போ event இருந்தும் நம்ம b square காமனா வெளிய எடுத்தா, b square எடுத்த பிறகு it becomes sin square theta plus cos square theta, which is a square plus b square plus 2ab cos theta. இதுதான் r ஓட வேல்யூ. So vector addition, ரெண்டு வெக்டாரோட டைரக்ட் அடிஷன் ஃபார்முலாவை இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். r is equal to root of a square plus b square plus 2ab cos theta. இப்போ வெக்டார் அடிஷனோட ரிசல்ட்டுமே ஒரு வெக்டார் தானே, அப்ப அவனோட ஆங்கிளும் நமக்கு தேவை தானே. ஸோ ரிசல்டன்ட் இஸ் அ வெக்டார். அவனோட மேக்னிடியூட் இங்க நமக்கு கிடைச்சிருச்சு. அவனோட ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? again அதே ட்ரையாங்கிள்ல இன் ட்ரையாங்கிள் OPQ tan alpha is equal to opposite side b sin theta by a plus b cos theta. So அப்ப alpha நம்ம என்ன சொல்லலாம்? tan inverse of b sin theta by a plus b cos theta. அவ்வளவுதான்ல. ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே கிடைச்சிருச்சு. So tan inverse of b sin theta by a plus b cos theta. Right? இதுதான் parallelogram law of addition. இது geometrical method, இது analytical methodல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதே மாதிரி you can also do a minus b vector. a minus b vector என்னமா எழுதலாம்னா a plus of minus b vector. Right? So a plus of minus b vector. இத diagrammatically பார்த்தா this is my a vector. இவனா b vector அப்படின்னு வச்சிருக்கேனா, minus b னா என்ன? இப்படி வரும். So parallelogramல போட்டா this will be the resultant. R vector for a vector minus b vector. Right? This is going to be the resultant for a vector plus b vector. Okay, so a plus b ல resultant formula என்ன வரும்? R is equal to root of a square plus b square. இப்ப angle என்ன வருது பாருங்களேன். a plus b க்கு நடுவுல இருக்கிற angle theta னா this is going to become 180 minus theta. Right? ஏன்னா இது b and minus b straight line. b and minus b ங்கிறது straight line. a and b க்கு நடுவுல இருக்கிற angle theta னா a and minus b க்கு straight line 180 minus of theta. So அப்ப a minus b vector எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரிஜினல் a plus b ஃபார்முலால தீட்டாக்கு பதிலு 180 minus theta போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இப்போ 180 minus theta under cos 180 minus theta is minus cos theta.
Simple. So a square plus b square plus 2ab cos 180 minus theta. So the result in r is equal to a square plus b square minus 2ab cos theta. Done. A square plus b square minus 2ab cos theta. இப்போ again angle-க்கும் அதே logic. Tan alpha or alpha equals tan inverse of b sin theta by a minus b cos theta. நமக்கு போன கேஸ்ல we got a plus b cos theta, இங்க a minus b cos theta. சரிங்களா? இது ரெண்டுமே a minus b வெக்டாருக்கான ஃபார்முலா. a vector plus b vector க்கு போன பேஜ். This is the formula for a vector plus b vector, magnitude and direction. சேர்த்து எழுதிருவோமா? This is for a vector minus b vector, a vector plus b vector க்கு this is the magnitude and that will give you the direction. So magnitude, direction, done. Question time. இப்போ அதோட ஸ்பெஷல் கேசஸ். ஸோ ஃபார்முலா என்ன வந்தது நமக்கு? காஸ் தீட்டா வந்தது. ஃபார்முலால இருந்த ஒரே ஆங்கிள் இஸ் காஸ் தீட்டா. காஸ்ல ஒரு வியர்டான விஷயம் என்னன்னா, காஸ்ல 0 போட்டா தான் அவன் மேக்ஸிமம் ஆவான். 90 டிகிரி போட்டா ஹில் பிகம் முட்டை. 180 போட்டா -1. ஸோ மினிமம் ஆயிடுவான். ஸோ காஸ் 0 இருக்கிறதுனால வெக்டார் அடிஷன்ல யூ வில் ஹாவ் மேக்ஸிமம் வேல்யூ a plus b. ரைட்? எப்படி? how do you get that? Resultant formula என்ன பசங்களா? root of a square plus b square plus 2ab cos theta. Right? So theta equal to 0 போட்டோம்னா cos 0 equals 1. அப்போ r equals root of a square plus b square plus 2ab. அவ்வளவுதான். இது என்ன எழுதலாம்? a plus b the whole square under root, which is a plus b. Right? So resultant is a plus b. அதே மாதிரி if theta equals 90 degree, so cos 90 degree equals 0. அப்போ r is equal to root of, and the entire term 0 ஆயிடுமா? a square plus b square. This is simple Pythagoras theorem. அவ்வளவுதான். அதே மாதிரி theta equals 180 degree, cos 180 degree என்ன வரும்? -1. So r is equal to root of a square plus b square minus 2ab, which is a minus b the whole square under root r. So root அதுவும் cancel ஆயிடுச்சுன்னா r is equal to a minus b. So 180 degree na a minus b. So simple இதோட physics meaning என்ன? மேத்தமேட்டிக்கலா இதெல்லாம் புரியுது. பிசிக்ஸ்ல எனக்கு a வெக்டார் இப்படி இருக்கு, b வெக்டாரும் அப்படியே இருக்கு. சோ நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணேன்னா r வெக்டார் எனக்கு என்ன வரும்? a plus b இப்படி வருதுன்னு அர்த்தம். ரைட்? ஜஸ்ட் லிட்டரலி அடிஷன். ரெண்டுத்தோட மேக்னிட்யூட் ஆட் ஆகி போய்க்கும். பட் இதுவே இங்க this is a வெக்டார், இது b வெக்டார். சோ ரிசல்டன்ட் என்ன நமக்கு? பைத்தாகரஸ் தியரம், ஹைபோடென்யூஸ் 90 டிகிரி. இங்கிட்டு அப்படியே ஆப்போசிட். எனக்கு a இப்படிக்கா இருக்கு, b இப்படிக்கா இருக்கு. அப்ப ரிசல்டன்ட் என்ன வரும் பாருங்க? ஜஸ்ட் கொஞ்சோண்டு a minus b r வெக்டார். சோ அதான் தீட்டா 180 டிகிரின்னு அர்த்தம். அவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்காங்க. 180 டிகிரி. சப்போஸ் a is equal to b ன்னு இருந்ததுன்னா r 0ன்னு வந்துரும். ரைட்? 180 டிகிரில r 0ன்னு வந்துரும். Question பசங்களா? Particle is moving with a velocity 5 meters per second towards east. After 10 seconds, its velocity changes to 5 meters per second towards north. What is the magnitude of the change in velocity? So, change in velocity or magnitude. So, what do you mean by change in velocity? Delta v vector is vf vector minus vi vector. இந்த ப்ராப்ளம்ல பைப்புள்ளைங்க எக்கச்சக்கம் பேர் இந்த ப்ராப்ளம்ல தப்பா போட்டு மார்க்ஸ் விட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. என்னன்னா வெலாசிட்டிங்கிறது ஒரு வெக்டார் அப்படின்றத மறந்துட்டு யூ ஆர் யூசிங் ஸ்கேலார் அல்ஜிப்ரா. இங்க
இனிஷியல் 5 இருக்கா, ஃபைனலும் 5 இருக்கா, மொதல் ஆப்ஷனே அவங்க அதை தான் தூக்கி கொடுப்பாங்க. நார்மலா எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவீங்களோ அந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு மொதல் ஆப்ஷனாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 - 5 அறிவாளி என்ன பண்ணுவாங்க? ஸோ 5 - 5 முட்டை. தப்பு. டைரக்ஷன் பார்க்கணும் இல்லையா? ஸோ எடுத்து ப்ராப்பரா டைரக்ஷனோட எழுதுங்க. டுவர்ட்ஸ் ஈஸ்ட் இந்த வார்த்தைக்கான அர்த்தங்கள் என்னன்னு பார்க்கணும். ஸோ கிராஃபிக்கல் படி, if you draw a graph, இது எக்ஸ், இது ஒய். ஸோ ஐ கேப், ஜே கேப். இது ஈஸ்ட், இது நார்த். ஸோ வி இனிஷியல் is equal to 5 meters per second in the eastern side, I cap. V final is 5 meters per second towards north, J cap. So what is delta V? VF vector minus V. Formula ஏற்கனவே எழுதியிருக்கேன். Substitute பண்ணுவோமா? Delta V vector is 5J cap minus 5I cap. Right? இதுதான் delta V. Velocity change ஆகிற vector 5J minus 5I. இப்போ magnitude of the change. So delta V ஓட magnitude root of 5 square plus minus 5 the whole square. 25. √2. நேராவே எழுதிட்டு போயிடலாம். ஆன்சர் இஸ் ஜஸ்ட் 5√2. ரைட். ஸோ சேஞ்ச் இன் வெக்டாரோட ஆன்சர், மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் வெக்டார் இஸ் 5√2. ஆப்ஷன் சி. சரியா? ரைட். குட். ஸோ வெக்டாருங்கிறத மறந்துடாதீங்க. Next question. Two vectors A and B have equal magnitudes of 10 units. If the angle between them is 60 degree, what is the magnitude of their difference? So, ரெண்டுத்தோட magnitude 10 units. If the angle between them is 60 degree, what is the difference in what is the magnitude of their difference? So, A vector minus B vector கண்டுபிடிச்சிட்டு அதோட magnitude திருப்பி கண்டுபிடிக்கணும். So, formula இருக்கு இல்லையா? டைரக்டா formula தூக்கி போட்டுருவோமா? So first, A vector minus B vector is root of A square plus B square minus 2AB cos theta, which is 10 square plus 10 square minus 2 into 10 into 10 into cos theta. Theta is 60 degree. Cos 60 is 1/2. So this gets cancelled. Which is root of 100 plus 100 minus 100. Cancel. Which is just 10. So A vector minus B vector, adoda magnitude is just 10 units. Answer done. Super la? So formula therinjirundinga tap solve panniralam. A force of 50 Newton acts on a body at an angle 30 degrees with the horizontal. What is the horizontal and vertical components of the force? So 50 Newton இருக்கு, அது 30 டிகிரியில் ஆக்ட் ஆகுது. So let's go for graph. So graph. Okay. Next horizontal. So இங்க the line is at 30 degree. X, Y. இப்போ என்ன வேணும் நமக்கு? 50 degree, 30 degree, 50 Newton, 30 degrees. The horizontal and the vertical component. இதுக்கு பேர் தான் resolution of vectors. Horizontal and vertical component பேர் தான் resolution. அது அஃபிஷியலா நம்ம இன்னும் பார்க்கல, பட் so let's take it as y and x and y எடுத்தாச்சு. இப்போ இவனோட வேல்யூ 50, இந்த ரிசல்டன்டோட லென்த் 15 எடுத்தாச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிள்ல வாட் இஸ் cos theta?
cos 30 degree is equal to adjacent side by hypotenuse. Correct? So cos theta is equal to adjacent side by hypotenuse. Right? So adjacent side x, hypotenuse is 50. எழுதியாச்சு. இப்போ இந்த 50 into cos 30. Cos 30 value என்ன? root 3 by 2, right, is equal to x, which is 25 root 3. இது இவனோட x component, 25 root 3. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லையா, you can also do the vertical component. இதே triangle sin theta என்ன வரும்? sin 30 is equal to opposite side. But opposite side la இவனும் exactா equal தானே. So opposite side y by 50, which is sin 30 1 by 2. So y is equal to 25. Right? So y is 25. Automatically correct answer வந்துரும். So basic concepts, again the emphasis is on basic concepts. So a vector is represented by 3i plus 3j. What is the angle this vector makes with the x-axis? So x-axis கூட இவன் என்ன angle இருக்கான்? Again, x-axis ஒரு y-axis வரைஞ்சுப்போம். இந்த vector எப்படி இருக்குன்னு கூட தெரியல. Let's take it. இங்க point என்னன்னா x directionல 3 units இருக்கு, y directionல root 3 units இருக்கு. அதானே இதோட மீனிங். 3i plus root 3j. அதோட மீனிங் என்ன? x directionல 3 units, y directionல root 3 units. So அது ரெண்டுத்தையும் வரைஞ்சோம்னா, if you plot it, x directionல 3 units, y directionல let's say root 3. அப்போ இந்த வெக்டார் நமக்கு எப்படி இருக்கணும்? So this should be our vector. இப்போ let's take it as theta. questionல என்ன கேட்டுக்கறாங்க? The angle it makes with the x axis வேணும். அப்போ we can use sin theta, cos theta, எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இதுல this will be root 3, இது 3 ஆ இருக்கணும், இது 3. You know, this is a box setup. இப்போ tan theta equals opposite side root 3 by 3, which is நேத்திக்கே root பார்த்தோம்ல, root 3 by root 3 into root 3 ன்னு எழுதிக்கலாம். It's getting cancelled 1 by root 3. Right? So tan theta is equal to 1 by root 3. Tanல எந்த ஆங்கிள்ல 1 by root 3 வரும்? யோசிச்சு பாருங்க. tanல எந்த ஆங்கிள்ல 1 by root 3 வரும் எனக்கு? 60 டிகிரியா? 60 டிகிரில 30 டிகிரி. Right? So 30 டிகிரில I'll get 1 by root 3. So theta is equal to 30 degree. So 30 degrees is our answer. Option A. Okay, the direction cosines இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு வந்துடலாம். Subtraction பார்த்தோமா? So A vector, இது plus B vector, இது minus B vector. So minus B vector ஓட diagram, and இந்த பக்கம் A plus B ஓட resultant. Okay, that is a mistake. A plus B நான் இங்க போட்டு வச்சிருக்கேன். That's a mistake. Okay, whatever. இதை நம்ம இப்பதான் பார்த்தோம். Well, this is clear. Unit vector பார்த்தாச்சு. இது நம்மள ultimate. இங்க என்னன்னா, this is a proper 3-dimensional vector. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாத்துலயும் I, J, K மூணுத்துல I and J மட்டும் தான் predominant பார்த்துட்டு இருக்கோம். Mostly நமக்கு 2-dimensional vector தான் வரும். Most of the times நமக்கு 2-dimensional vectors தான் வரும். But rare casesல உங்களுக்கு 3D vectors கூட வரும். So 3D vectorனா என்ன? It is inclined. X, Y, Z. மூணு ஆக்சிஸ்லயும் எனக்கு incline ஆகிற vectors தான் 3-dimensional vectors. So இங்க say இந்த A vector அப்படின்றது you have to imagine அது plane விட்டு வெளியே இருக்கு. போர்டுங்கிறது plane விட்டு வெளியே இருக்கு. Right? So இங்க set அது கிளியரா தெரியலன்னு நினைக்கிறேன். We'll do one thing. Hold on. வரைஞ்சிடலாம். So இது x, இது y direction வச்சுப்போம். This is z direction. Right. This is x, இது y, and this is z அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ப்ராப்பர் 3-dimensional coordinate system. இங்க
எனக்கு ஒரு வெக்டார் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இதை நீங்க எப்படி விஷுவலைஸ் பண்ணணும்னா, திஸ் இஸ் நாட் ஆன் த பிளேன். இது அந்த பிளேன்ல கிடையாது. இது அந்த பிளேனை விட்டு முன்னாடி இருக்கு. நீங்க வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும். ரைட், லிசன். நான் இதை பாக்ஸ் போட்டு காம்பனன்ட்ஸ் போடுறேன். யூ வில் பி ஏபிள் டு see visualize it. One second. இது y ஆக்சிஸ்ல, இது z ஆக்சிஸ்ல. One second. இப்போ we'll do one thing. இங்க இருந்து I need a box. வெயிட் பண்ணுங்களேன். I think இது நீங்க 3 டைமென்ஷனலா விஷுவலைஸ் பண்ணாதான் உங்களால இதை புரிஞ்சுக்க முடியும். குட். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இப்படி ஒரு 3 டைமென்ஷனல் பாக்ஸ் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வெக்டார் எங்க இருந்து எங்க இருக்குன்னா, this is where the vector is. இங்க இருந்து இங்க இருக்கு. ரைட், இதை கொஞ்சம் விஷுவலைஸ் கஷ்டம் தான். ஸோ this is where the vector is. ஓகே, ஸோ இப்போ இவனோட x, y, z காம்பனன்ட் மூணுத்தையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும்ல. this is an actual 3 dimensional vector. நல்லா பாத்தீங்கன்னா இவன் அந்த பிளேன்ல இல்ல, அந்த பிளேன்ல இருக்கிறதா இருந்தா அங்க இருந்திருக்கணும். கரெக்டா? அந்த பிளேன்ல இருந்து வெளியே வந்திருக்கான். ரைட், he is out of the plane. ரைட், ஸோ இப்போ இதுல இவனோட x, y, z டைரக்ஷன் அந்த மூணுத்தோட காம்பனன்ட்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இவனோட ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் லெட்ஸ் சே இந்த பிளேன்ல எப்படி இருக்கும்னா இந்த ஃபார்மேட்ல இங்க இருக்கணுமா? ரைட், இவனோட ப்ரொஜெக்ஷன் தரையில இவனோட ப்ரொஜெக்ஷன் எவ்வளவு இருக்கும்னு பார்த்தா இந்த ஃபார்மேட்ல இருக்கணும். ரைட், ஃப்ரம் த அந்த வெக்டாரை நம்ம தரையில ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா இப்படி இருக்கணும். இப்ப நான் அந்த செவுத்துல ப்ரொஜெக்ட் பண்ணேன்னா இப்படி இருப்பான். ரைட், பேக்ரவுண்ட்ல இருக்கிற செவுத்துல ஷேடோ ப்ரொஜெக்ட் பண்ணனா இப்படி இருப்பான். இங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இப்படி இருக்கும். புரிஞ்சுதா? 3 பிளேன்லயும் என்னால ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ரைட், ஐ கேன் மேக் 3 பிளேனார் ப்ரொஜெக்ஷன்ஸ். இந்த வெக்டாரோட ஃப்ளோர்ல இருக்கிற ப்ரொஜெக்ஷன், நான் மேல ஒரு லைட் அடிச்சேன்னா தரையில இவ்வளோ லென்த்தா தெரியும். ஃப்ரண்ட்ல ஒரு லைட் அடிச்சேன்னா போர்ட்ல அந்த லென்த் தெரியும். அதே மாதிரி ரைட் சைட்ல இருந்து லைட் அடிச்சேன்னா லெஃப்ட் சைட்ல இந்த லென்த் தெரியும் நமக்கு. ஓகே, ஸோ இப்போ இவனோட 3 ஆங்கிள்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் அவனுக்கும் ஒரு ஆங்கிள் ஒன்று சொல்லலாம். அந்த ஆங்கிளுக்கு பேரு தான் ஆல்பா. ரைட், எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் அவனுக்கும் இருக்கிற ஆங்கிள் இஸ் ஆல்பா. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கும் அவனுக்கும் இங்க இருக்கும், ஒய் ஆக்சிஸ்க்கும் அவனுக்கும் இருக்கிற ஆங்கிள் இஸ் பீட்டா. சாரி, ஒய் ஆக்சிஸ் இங்க இருக்கு. ஒய்க்கும் அவனுக்கும் இருக்கிற ஆங்கிள் இஸ் பீட்டா. ஜெட்டுக்கும் அவனுக்கும் இருக்கிற ஆங்கிள் காமா. ரைட், ஸோ ஆல்பா, பீட்டா, காமா எடுத்துப்போமா? இப்போ இந்த இடத்துல அவனோட எக்ஸ் காம்பனன்ட் இஸ் ஈக்குவல் டு வெக்டாரோட லென்த், லெட்ஸ் கால் இட் ஏ. ஏ காஸ் ஆல்பா, இதுதான் அவனோட எக்ஸ் காம்பனன்ட்டோட லென்த். ரைட், ஸோ ஏ இன்டு காஸ் ஆல்பா. அதே மாதிரி ஒய் காம்பனன்ட்டோட லென்த் இஸ் ஏ காஸ் பீட்டா. ஜெட் காம்பனன்ட்டோடது ஏ காஸ் காமா. இப்போ இந்த x by a, y by a, z by a இருக்கு இல்லையா? cos alpha, cos beta, cos gamma, இது மூணைத்தான் நம்ம direction cosines அப்படின்னு ரெஃபர் பண்றோம். Now we refer to these 3 quantities as direction cosines. Okay, so x by a is cos alpha, y by a cos beta, z by a cos gamma. ஸோ இது மூணைத்தான் நம்ம டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னு ரெஃபர் பண்றோம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு ஆங்கிளை வச்சு அதோட காம்பனன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். நமக்கு ரியாலிட்டியில மொத்தத்தையும் மூணுத்தையும் சைமல்டேனியஸா அனலைஸ் பண்றது கஷ்டம். அட் அ டைம் ஒரு டைரக்ஷனை மட்டும் தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆல்பா ரெப்ரசன்ட்ஸ் அவனோட ப்ரொஜெக்ஷன் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ்.
இப்ப யோசிச்சு பாருங்க, அது மூணுத்தையும் நான் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா என்ன வரும்? இந்த டிப் இருக்கு இல்லையா, அதோட கோஆர்டினேட்ஸ் என்ன? எக்ஸ் கமா ஒய் கமா செட். கரெக்ட் தானே? எக்ஸ் ஆக்சிஸ்ல அவன் எவ்வளவு வேல்யூ இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல அவனோட வேல்யூ எவ்வளவு இருக்கு, செட்ல அவனோட வேல்யூ எவ்வளவு இருக்கு. அதுதானே அந்த டிப்போட பாயிண்ட். அந்த பாயிண்டோட வேல்யூஸ் எக்ஸ் கமா ஒய் கமா செட். அப்ப இந்த வெக்டாரோட லென்த் எவ்வளவு வரும் பாருங்க. A length is equal to root of x square plus y square plus z square. Right? இதுதான் வெக்டாரோட லென்த். 2 டைமென்ஷன்ல பார்க்கும்போது x square plus y square மட்டும் வரும். நமக்கு 3 டைமென்ஷன்ல இருக்கிறதுனால x square plus y square plus z square மூணுமே சேர்த்து எழுதிக்கிறோம். இப்போ நான் அத மூணுத்தையும் ஆட் பண்ணா, ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணனா cos square alpha plus cos square beta, sorry, cos square beta plus cos square gamma ஆட் பண்ணும்போது எனக்கு x square plus y square plus z square by a square அப்படின்னு வருமா? So this is literally a square, which is a square by a square equals 1. So 1 ன்னு வரும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஒரு 3 டைமென்ஷனல் வெக்டார் இருக்கு. அந்த வெக்டாருக்கு நான் டைரக்ஷன் கொசைன்ஸ் cos ஆல்பா, cos பீட்டா, cos காமா டிஃபைன் பண்ணிட்டேன். ஆல்பா பீட்டா காமா என்ன? அந்த வெக்டார் ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் ஜெட் ஆக்சிஸ். இப்போ அந்த டைரக்ஷன் கொசைன்ஸை நான் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா எனக்கு வர்ற ரிசல்ட் will be 1. Done. So ரொம்ப முக்கியமான ரிசல்ட், இதை மறந்துடாதீங்க. So sum of the direction cosines will be 1. இதால இருக்கு. இது ஆக்சுவலா இது இங்க இருந்து வந்திருக்கணும். இட்ஸ் a mistake. ஓகே, இது முடிஞ்சிருச்சா? எஸ் பசங்களா, ரைட். இப்போ வெக்டார் அடிஷன் நம்ம வெக்டார் அடிஷன் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் டாபிக் வெக்டார் அடிஷன் பார்த்துட்டு இருந்தப்போ நம்ம ரெண்டு வெக்டாரோட மேக்னிடியூட் தனியா, டைரக்ஷன் தனியா கொடுத்திருந்தாங்கன்னா அதோட மெத்தட் என்னன்னு பார்த்தோம். இப்போ வாட் இஃப் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி காம்பனன்ட் ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்கன்னு வச்சுப்போம். எக்ஸ் காம்பனன்ட், ஒய் காம்பனன்ட், ஜெட் தனித்தனியா ரெண்டு வெக்டார்ஸ்க்கான காம்பனன்ட் ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க. அதை எப்படி ஆட் பண்றது? சிம்பிள். அதோட எக்ஸ் கரஸ்பாண்டிங் எக்ஸ் காம்பனன்ட்ஸ், கரஸ்பாண்டிங் ஒய், கரஸ்பாண்டிங் ஜெட், ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. அந்த வெக்டாரோட எனக்கு மொதல் வெக்டார் கொடுத்திருக்காங்களா, ஏஎக்ஸ்ஐ பிளஸ் ஏஒய்ஜே, ரெண்டாவது பிஎக்ஸ் பிளஸ் பிஒய். இப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஏஎக்ஸ் பிளஸ் பிஎக்ஸ் இன்டூ ஐ, ஏஒய் பிளஸ் பிஒய் இன்டூ ஜே, அதோட கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸை நீங்க நேரா ஆட் பண்ணி எழுதுனீங்கனாலே முடிஞ்சு போச்சு. இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் அடிஷன் இதுதான். ட்ரையாங்கிள்லாம் பேரலோகிராம்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம், ஈஸியஸ்ட் மெத்தட் இது. பட் அதுக்கு காம்பனன்ட் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கணும். கொடுக்கலன்னா we can resolve it. நம்ம அதை ரிசால்வ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்ல. எக்ஸ் காம்பனன்ட் தனியா, ஒய் காம்பனன்ட் தனியா ரிசால்வ் பண்ணிட்டோம்னா இருக்கிற எல்லா எக்ஸையும் நம்ம அல்ஜிப்ரா மாதிரியே நார்மல் அல்ஜிப்ரால ஆட் பண்ணிட்டு போயிடலாம். ரிவர்ஸ்னா மைனஸ், ஃபார்வர்ட்னா பிளஸ். ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் மச் 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 ஹெல்ப்ஃபுல். இருக்கு பாருங்க. ஸோ ஐ ஹாவ் டூ வெக்டார்ஸ், 6i plus 5j, இன்னொன்று 4i plus 2j. இப்போ எனக்கு a plus b வெக்டார் வேணும். இப்போ என்ன பண்ணலாம்? 6 plus 4 10 வருமா? அதே மாதிரி 5 plus 2 7, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், டைரக்டா, நோ காம்ப்ளிகேஷன்ஸ், டைரக்ட் ஆன்சர். அதே மாதிரி a minus b க்கு 6 minus 4 2i, 5 minus 2 3j, முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வேணும்னா அதுக்கான மேக்னிடியூட நம்ம தனித்தனியா கண்டுபிடிச்சுக்கலாம். that's a different case. வேணும்னா மேக்னிடியூட் கண்டுபிடிச்சுக்கலாம். சப்போஸ் நமக்கு கண்ணா பின்னான்னு இப்படி வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 வெக்டார் கண்ணா பின்னான்னு இருக்கு, இதெல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்றாங்க. how can we do it? ஒரு வெக்டாருக்கும் இங்க பெருசா ஒரு x and y axis வச்சுக்கிறோம். let's take an x and y axis. எனக்கு ஒரு x axis இந்த பக்கம் இருக்கு, அதே மாதிரி ஒரு y axis ஒன்னு இப்படி போட்டுக்கிறோம். சோ இங்க x and y axis கிடைச்சிருச்சுல.
So this is x and this is y. இது negative x, இது minus y. So இந்த ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் நமக்கு கொடுத்துருவாங்க, ஆங்கிள் கொடுத்துருவாங்க. அதை வச்சு f2 இருக்கான்ல, இவனோட x y தனியா கால்குலேட் பண்ணிக்கலாம். f2x f2y. அதே மாதிரி f4 இருக்கானா, இவனோட f4x இந்த பக்கம் f4y, ரைட்? f4x and f4y. ஸோ சால்வ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான், எக்ஸ் காம்பனன்ஸ் எல்லாத்தையும். இதே மாதிரி இங்க கரஸ்பாண்டிங் எக்ஸ் காம்பனன்ஸ் ஆட் பண்ணிட்டு கரஸ்பாண்டிங் ஒய் காம்பனன்ஸ் ஆட் பண்ணோம்னா முடிஞ்சிருச்சு. ஃபைனலா ஒரு எக்ஸ் அண்ட் ஒரு ஒய் காம்பனன்ட் வந்து நிற்கும். தட்ஸ் இட், டன், ஈஸி. ஸோ இண்டிவிஜுவல் வெக்டார்ஸை ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகலா ரிசால்வ் பண்ணிட்டு ஃபைனலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலா ஒரு எக்ஸ் அண்ட் ஒரு ஒய் காம்பனன்ட் வரும், அதை ஆட் பண்ணும். வெக்டாரியலா நம்ம பைத்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணி அது ரெண்டுத்தையும் மேக்னிட்யூட் ஆட் பண்ணா யூ வில் கெட் தி ஃபைனல் வெக்டார். So example, இங்க பாருங்க. So two forces A and B act on a particle. What is the magnitude of the resultant force A plus B? So R vector என்ன ஆக பாருங்க, A plus B. So 10I 5 minus 2 plus 3J. Right? So 10I plus 3J. இப்போ இவனோட magnitude எப்படி கண்டுபிடிக்கலாம்? R is equal to root of 10 square plus 3 square, which is 100 plus 9 under root, which is root of 109. Right? Root of 109. Done. Next. A body is in equilibrium under the action of three forces, F1, F2. The third force must be. Equilibrium na enna pathom pasangala, equilibrium na net force should be equal to 0. Correct? Equilibrium அப்படினா there won't be any forces acting. Net force 0 ன்னு இருக்கணும். அதுதான் நம்ம equilibrium அப்படின்னு சொல்லுவோம். So அப்ப இந்த சிச்சுவேஷன்ல F1 vector plus F2 vector plus F3 vector should be equal to 0. Right? So sum of the two vector sum of the three forces should be equal to 0. இப்போ F3 நம்ம என்ன எழுதிக்கலாம்? F3 vector is equal to F1 plus minus F2 vector or minus a common எடுத்துட்டு F1 plus F2 vector. Done. So minus வச்சிட்டு F1 plus F2. 2I minus I, which is I cap. Right? அடுத்தது 3I plus 2J plus 5J. Correct? Add பண்ணும்போது which is minus I minus 5I. So minus I minus 5I. Done. Minus I minus 5I. Done. முடிஞ்சிருச்சு. Next. A particle moves from an initial position P 1 2 3 to final position 4 6 3. The displacement vector. Again, நம்ம ஏற்கனவே பார்த்தா அதே கேஸ். Initial change in velocity போட்டோம்ல, அதே மாதிரி. Miss Karishma, very good morning. Nice to see you. Good. Displacement vector. So final position இருக்கு, initial position இருக்கு. So how do we get displacement? Final minus initial. So delta x is equal to xf minus xi. இங்க நம்ம ijkவை கடைசியா போட்டுக்கலாம். டைரக்டா பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லல. ஆக்சுவல் எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு சீக்கிரம் எழுதுறீங்க, that matters. 4, 6, 3 minus 1 2 3. So 4 minus 1 3, 6 minus 2 4, 3 minus 3 0. So displacement vector என்ன? 3i plus 4j. முடிஞ்சிருச்சு. Done. So simple. So இந்த மாதிரி தான் most of the questions இருக்கு உங்களுக்கு. Within a minute நீங்க solve பண்ணிடலாம். 3i plus 4j. A bird flies. Take a minute. Question பாருங்க.
A bird flies from a branch located at position R1, 2i plus j to a nest located at R2. So what is the distance, magnitude of displacement covered by the bird? So displacement கண்டுபிடிச்சிட்டு அதோட magnitude கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான். So R1 vector is 2i cap plus j cap. R1 vector. R2 vector என்ன 5i cap plus 5j cap. Right, this is R2 vector. So for displacement 5 minus 2. So 3i plus 5 minus 1, 4j. இப்போ இவனோட magnitude என்ன root of 3 square plus 4 square. 9 plus 16, 25, which is 5. So 5 meters will be the answer. Done. Okay. வெக்டார் மல்டிப்ளிகேஷனுக்கு போலாம் பாருங்க. ஸோ அப்போ அடிஷன்ல நமக்கு ஒரு டைப் ஆஃப் அடிஷன் தான் இருந்தது. பட் மல்டிப்ளிகேஷன்ல வெக்டார்ஸுக்கு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் டாட் ப்ராடக்ட். ஒரு விதத்துல மல்டிப்ளை பண்ணும்போது யூ வில் ஹாவ் அ ஸ்கேலார் டாட் ப்ராடக்ட்ல. இன்னொரு விதமா மல்டிப்ளை பண்ணும்போது யூ வில் ஹாவ் அ வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட். ரைட், அது ரெண்டு தான் இப்போ கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம். ஓகே, டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்டா. டாட் ப்ராடக்டோட ஃபார்முலா என்ன பாருங்க. ஐ ஹாவ் டூ வெக்டார்ஸ், ஏ வெக்டார் பி வெக்டார். எனக்கு ஏ வெக்டார் இங்க இருக்கு, பி வெக்டார் இங்க இருக்கு. ரெண்டுத்தோட டாட் ப்ராடக்டோட ஃபார்முலா என்ன வருது? mod a mod b cos theta. அதாவது a ஓட மேக்னிடியூட் into b ஓட மேக்னிடியூட் into cos of the angle between them. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. again இந்த டாட் ப்ராடக்ட்டுக்கு ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்கு. ரெண்டு டிஃபரெண்ட் மெத்தட்ஸ்ல நம்ம டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். This is the basic method. No, a dot b is ab cos theta, basic fundamental method. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி கொஸ்டின் சால்வ் பண்றது? cos theta நம்ம ஆல்ரெடி தெரியும்ல, cosல 90 டிகிரி வந்தா 0 ஆயிடும். சோ cos 90 ரெண்டு பெர்பெண்டிகுலர் வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் போட்டா 0 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். parallel வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் போட்டா மேக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ரைட், அதே பெர்பெண்டிகுலர் வெக்டார்ஸ்க்கு போட்டோம்னா cos of 90 டிகிரி வருதா? So then the final answer would be 0. So perpendicular vectors, ரெண்டு வெக்டார்ஸ் perpendicular இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு we can use this dot product formula. Right, so dot product 0 for orthogonal perpendicular vectors. This is another format. இப்போ நம்ம முன்ன பார்த்த ஃபார்மேட்டுக்கு ரெண்டு வெக்டார்ஸோட மேக்னிடியூட் தனித்தனியா வேணுமா? ஏ வெக்டார் மேக்னிடியூட் கொடுத்து பி வெக்டார் மேக்னிடியூட் கொடுத்து தனித்தனியா சால்வ் பண்ண சொன்னா நம்ம அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதோட மேக்னிடியூட்ஸ் இல்லாம காம்பனன்ட் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ ரெண்டுத்துக்கும் தனித்தனியா காம்பனன்ட் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? ஸோ xi y z, ஸோ மூணுத்துக்குமே ஏ வெக்டாரோட ரைட், ஸோ ஏ வெக்டாரோட காம்பனன்ட் ஃபார்மேட்ல இருக்கு. xi கேப் y j கேப் z k கேப். அதே மாதிரி எனக்கு பி வெக்டாரும் அதே காம்பனன்ட் ஃபார்மேட்ல இருக்கு. x dash I cap, y dash j cap, z dash k cap. So இப்ப a dot b ஃபார்முலா என்ன? நான் கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸை ஆட் பண்ண முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா இங்க ஒரிஜினலா பார்க்க போனா நமக்கு 9 டேர்ம்ஸ் வரணும். லெட்ஸ் சே a வெக்டார் நான் என்ன எடுத்திருக்கேன்னா லெட்ஸ் சே xi plus yj plus zk அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ எனக்கு b வெக்டார் நான் என்ன எடுத்திருக்கேன்? லெட்ஸ் சே pi qj plus rk இப்படி எடுத்துக்கலாம் நம்ம. சோ இப்ப a dot b அப்படின்னா just direct multiplication xi plus yj plus zk into pi plus qj plus rk. ரைட், சோ ரெண்டுத்தையும் நான் நேரா மல்டிப்ளை பண்ணணும். சோ மல்டிப்ளை பண்ணா டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுவோமா? So xi into pi plus qj plus rk. இதுக்கு மட்டும் கேப்.
plus rk. அதே மாதிரி yj into pi plus qj plus rk. அதே மாதிரி zk into pi plus qj plus rk. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க. ஸோ xi into pi plus xi qj. So qj plus xi rk. அதே மாதிரி plus yi pi plus yi qj plus yi rk. அதே மாதிரி plus zk pi plus zk qj plus zk rk. இப்போ பாயிண்ட் இஸ் 90 டிகிரியா இருந்தா ஆன்சர் 0 சொன்னா, ரெண்டு வெக்டார் 90 டிகிரியா இருந்தா ஆன்சர் இஸ் 0. So x and y 90 degree. I mean I and j 90 degree. jk 90 degree. Right? And the I க்கும் angle 0. So cos 0 maximum வரும். It's simple. I dot I is equal to 1. J dot j equals 1. K dot k equals 1. ஏன்னா ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற angle 0. cos 0 1 வந்துரும். அதுவே I dot j போட்டேன்னா 0, I dot k போட்டேன்னா 0, j dot k போட்டேன்னா 0. Because the angle is 90 degree. அதனால இதெல்லாமே கம்ப்ளீட்டா நமக்கு 0 ஆயிடும். இப்போ இதை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ இதை யூஸ் பண்ணி இங்க சிம்பிளிஃபை பண்ணா I dot j 0, I dot k 0, yj j, right? So this is 0, this is 0. அதே மாதிரி இங்க first term 0, second term 0. So மீதி என்ன இருக்கு எனக்கு? xp plus yq plus zk, right? Just ஒரு final single numberல வந்து முடியும். So இதுதான் dot product ஓட final formula. That's all பசங்களா. So this will be your answer. Okay? இங்க நிறைய பசங்க பண்ற தப்பு, இங்கேயும் திருப்பி ijk ன்னு போட்டு வச்சிருவீங்க. அப்படி வராது. No, you don't need ijk here. Just finally one single number மட்டும் உங்களுக்கு ஆன்சரா வந்து முடிஞ்சிடும். This is dot product. இப்ப dot product ஓட இன்னொரு application என்னன்னா projection. So projection of a value அப்படின்னு சொல்லுவோம். இப்ப b வெக்டாரோட component on a vector, right? என்னன்னு கேட்பாங்க. b வெக்டாரோட component on a vector. அப்ப என்ன பண்ணணும்? a ஓட டைரக்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு b க்கும் அவனுக்கும் டாட் ப்ராடக்ட் போடணும், ரைட்? சோ a ஓட டைரக்ஷன் எடுத்துட்டு b க்கும் அவனுக்கும் டாட் ப்ராடக்ட். a ஓட டைரக்ஷன் என்ன? யூனிட் வெக்டார். சோ a கேப். சோ ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற வார்த்தை வந்ததுன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற வார்த்தை வந்ததுன்னா லெட்ஸ் சே இங்க ப்ரொஜெக்ஷன் ஆஃப் b வெக்டார் ஆன் a வெக்டார் அப்படி கேட்டா அதுக்கு ஆன்சர் என்ன? b வெக்டார் டாட் a கேப். b ஓட ப்ரொஜெக்ஷன் ஆன் a. அப்ப a டைரக்ஷன்ல b ஓட மேக்னிட்யூட் எவ்வளவு? that's the question. சோ இத எப்படி எழுதலாம்? b into a வெக்டார் by modulus of a வெக்டார். ஏன்னா கேப் ஓட ஃபார்முலா வெக்டார் by modulus. சோ அதுதான் இந்த ஃபார்முலா. டன். சோ இப்போ கிராஸ் ப்ராடக்ட் போலாமா? டாட் ப்ராடக்ட் முடிஞ்சிருச்சு, கிராஸ் ப்ராடக்ட். சோ கிராஸ் ப்ராடக்ட் அப்படினாலே இட் இஸ் ரிலேட்டட் டு ரொட்டேஷன். So cross product meaning என்னன்னா அது rotation சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், right? That is cross product. So what do you mean by rotation? எனக்கு ஒரு வெக்டார் இருக்கு, அவனை திருப்பி இன்னொரு வெக்டார் கூட கொண்டு வர்றேன், அதோட எஃபெக்ட படிக்கிறது பேர் தான் cross product. இன்ஃபேக்ட் a cross b ஓட பிசிக்கல் மீனிங் அதுதான், திருவுறது. இப்போ உங்க பாட்டில் கேப் இருக்குல்ல, அந்த பாட்டில் கேப்பை ஓபன் பண்றதுக்கு ஒண்ணு நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தணும், ரைட்? க்ளோஸ் பண்றதுக்கு இன்னொன்னு கிளாக் வைஸ் சுத்தணும். நான் திருப்புறது ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பினாலும் he will come out இல்ல. அதே நான் க்ளோஸ் பண்றதுக்கு கிளாக் வைஸ் திருப்பினா அவன் உள்ள போவான். சோ அந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிக்க முடியும். சோ a cross b vector, that is a formula. a cross b க்கு ஃபார்முலா பாருங்க, a b sin theta into n cap. டாட் ப்ராடக்ட்டுக்கு நமக்கு என்ன வந்தது? a b cos theta, right? டாட் ப்ராடக்ட்டுக்கு a b cos theta, கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு a b sin theta, அந்த n cap மட்டும் எக்ஸ்ட்ரா. ஏன்? டாட் ப்ராடக்ட் இஸ் a scalar product.
கிராஸ் ப்ராடக்ட்ங்கிறது நமக்கு வெக்டார், டாட்ங்கிறது ஸ்கேலார், கிராஸ்ங்கிறது இட்ஸ் அ வெக்டார் ப்ராடக்ட். ஃபைனல் ரிசல்ட்ல எனக்கு ஒரு வெக்டார் இருக்கணும். அந்த வெக்டார் தான் n கேப். இந்த ஃபைனல் ரிசல்ட்ல இருக்கிற வெக்டார் இஸ் ஆக்சுவலி n கேப். ஓகே, ஸோ a கிராஸ் b அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் a வெக்டார்ல என்னோட ஃபிங்கர்ஸை வச்சுட்டு அதை கேர்ள் பண்ணி நான் பிக்கு கொண்டு வரேன். ஏல என் ஃபிங்கர்ஸை வச்சு கேர்ள் பண்ணி பிக்கு கொண்டு வரேன். அப்ப தம் எந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணுதோ அதுதான் a கிராஸ் b யோட ரிசல்ட். இப்போ ரியல் லைஃப்ல இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்றது? எப்படி சார்? a and b ஒரு பிளேன்ல இருக்கு, ஆனா a வெக்டார் கிராஸ் b, a வெக்டார் கிராஸ் b வந்து வேற ஒரு பிளேன்ல இருக்கு. How do I connect it to the real life? சிம்பிள். ஒரு ரொட்டேஷன் அதே கதை தான். நான் ஒரு ஸ்க்ரூ வச்சிருக்கேன், அந்த ஸ்க்ரூவை ரைட் சைட்ல திருப்பினா அவன் உள்ள தானே போறான். நான் லெஃப்ட் சைட்ல திருப்பினா அவன் வெளியே வருவான். கரெக்டா? அதே ஸ்டோரி. நான் இங்க ஏவை கிராஸ் பண்ணி ரைட் சைடு பி கிட்ட கொண்டு வரனா அதோட ரிசல்ட் மேல போகுது அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஸோ அதே பியை கிராஸ் பண்ணி நான் ஏ கிட்ட கொண்டு வந்தா அது கீழே போகுது. தட்ஸ் அ டிஃபரன்ஸ். கிராஸ் ப்ராடக்டோட மீனிங் அதுதான். இங்க இருக்கு பாருங்க. ஸோ ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல். ரைட்? இப்போ நான் இந்த ஸ்க்ரூவை ரைட் சைட்ல திருப்புறேன் அப்படின்னா இவன் மேல தானே போவான். லெஃப்ட் சைட்ல திருப்புனா கீழே இறங்குவான். ஸோ திஸ் இஸ் லிட்டரலி கிராஸ் ப்ராடக்ட். இப்ப அந்த ஃபார்முலா என்ன பாருங்க, I cross J is K. ஏன்? I cross J ஓட ஃபார்முலா என்ன? 1 into 1 into sin theta into நம்ம ஐல கைய வச்சு டுவர்ட்ஸ் J போனோம்னா it refers to K direction. எனக்கு அதோட ரிசல்ட் வந்து K-வை பாயிண்ட் பண்ணி இருக்கும். In a normal Cartesian system நான் ஐல என் ஃபிங்கர்ஸ் வச்சு டுவர்ட்ஸ் J கர்ல் பண்ணேன்னா it refers to J direction. அப்ப அந்த J ஓட டைரக்ஷன் தான் K கேப், பாசிட்டிவ். அதுவே ரிவர்ஸ்ல நான் இதை திருப்பி போடுறேன்னு வச்சுப்போம், J கிராஸ் I. நான் Jல வச்சு ஐல டர்ன் பண்ணும்போது எனக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். இது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் பசங்களா. A கிராஸ் பியும் B கிராஸ் ஏவும் சேம் கிடையாது. நமக்கு டாட் ப்ராடக்ட்ல they are same. A dot B and B dot A are same. பட் கிராஸ்ல பார்க்கும்போது A கிராஸ் B and B கிராஸ் A they are not same. அது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல, மேக்னிடியூட் ஒண்ணுதான், பட் டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த 3 dimensional சிச்சுவேஷனே எடுத்துப்போமே. Let's say this is A. எனக்கு A வெக்டார் இங்க இருக்கு. So let this be A vector, this be B vector. நான் A வெக்டாரை டர்ன் பண்ணி B வெக்டார் கிட்ட கொண்டு போறேன்னு வச்சுப்போம். So A cross B ஓட ரிசல்டன்ட் will be இந்த டைரக்ஷன்ல இருக்கும். A வெக்டார் கிராஸ் B வெக்டார், ரைட்? பெர்பெண்டிகுலரா. இப்ப நம்ம B கிராஸ் A போடுறேன்னா அதோட ரிசல்டன்ட் will be in the downward direction. Right? B வெக்டார் கிராஸ் A வெக்டார், அதோட மேக்னிடியூட் என்னமோ சேமா தான் இருக்கும். The magnitude will be same. But A B நான் ஏவை கிராஸ் பண்ணி B கிட்ட கொண்டு போனேன்னா upwards. இதே B ஐ கிராஸ் பண்ணி A கிட்ட கொண்டு வந்தேன்னா downwards. Right? So difference என்னன்னா magnitude of A cross B is equal to magnitude of B cross A. But direction பார்க்கும்போது A cross B vector is equal to negative of B cross A vector. So A cross B க்கும் B cross A வும் that is a negative relationship. A cross B is negative of B cross A. Direction senseல மட்டும், மீதி எல்லாமே same. Direction senseல மட்டும் they are like opposite. Okay. சரி, இப்போ நம்ம டாட் ப்ராடக்ட்டுக்கு ஒரு கதை பார்த்தோம்ல, அதே கதை இங்கேயும் ரிப்பீட். என்ன? A டாட் B அப்படிங்கிறதுக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஃபார்முலா பார்ப்போம். ஒன்னு எனக்கு AB cos theta, இன்னொன்னு AX BX, ஐ மீன் அந்த காம்பனண்ட் தனித்தனியா கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஃபார்மேட். லெட்ஸ் சே நமக்கு A வெக்டார் கொடுத்து B வெக்டார் கொடுத்து தீட்டா கொடுத்துட்டாங்கன்னா A வெக்டார் டாட் B வெக்டார் ஓட ஃபார்முலா என்ன? mod A mod B cos theta. அதுவே A வெக்டார் is equal to AX I cap plus BX AY J cap plus AZ K cap. B vector is BX I cap plus BY J cap plus BZ K cap.
அப்போ what is A vector dot B vector? A dot B என்ன வரும்? AX BX plus AY BY plus AZ BZ. முடிஞ்சிருச்சா? ரைட்? இப்போ இதே மாதிரி இதுக்கான கரஸ்பாண்டிங் கிராஸ் ப்ராடக்ட் ஃபார்முலா நம்ம பார்த்தோம். A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ஃபார்முலான்னா mod A mod B sin theta into n cap. இத பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இந்த காம்பனன்ட் ஃபார்மேட்ல கொடுத்தா எப்படி சால்வ் பண்றது? இந்த ஃபார்மேட்ல கொடுத்தா how to do it? அதுக்கு தான் நமக்கு டிட்டர்மினன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ரைட்? கிராஸ் ப்ராடக்ட் நீங்க மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸ்ல. சோ அந்த டிட்டர்மினன்ட் மெத்தட் how to do it? A cross B is equal to I J K AX AY AZ BX BY BZ. அதை மாத்தி எழுதிடக்கூடாது. AX AY AZ BX BY BZ. இப்போ அடுத்த ஸ்டெப் எக்ஸ்பான்ஷன். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? I cap brackets அவனோட ரோ காலம் அது ரெண்டுத்தை எடுத்துட்டு மீதி இருக்கிறத மட்டும் எழுதணும். ரைட்? சோ மீதி இருக்கிறத மட்டும் என்ன ஆகும்? AY AZ BY BZ. ஓகே. சோ I எழுதும் போது அவனோட காலம் அண்ட் ரோ மட்டும் எடுத்துட்டு மீதி இருக்கிறத மட்டும் எழுதணும். ஓகே. அதே மாதிரி ரெண்டாவது ஜேக்கு மட்டும் யூ ஹாவ் டு டேக் அ மைனஸ் ஜே ஃபார்முலாலே வரும். அவனோட காலம் அண்ட் ரோ எடுத்துட்டு மீதி AX AZ BX BZ. ரைட்? எடுத்தாச்சா? நெக்ஸ்ட் Z-க்கு பிளஸ் K கேப் போட்டாச்சா? பிளஸ் போட்டு அகைன் K ஓட காலம் அண்ட் ரோ எடுத்துட்டு மீதி எழுதுனா AX AY BX BY. done. அவ்வளவுதான். This is step 1. So component பிரிச்சு எழுதுறது. This is step 1. So first I cap எழுதிட்டு அவனோட row and column எடுத்துட்டு remaining குட்டி டப்பா AY AZ BY BZ. done. J க்கு மட்டும் மைனஸ். இந்த மைனஸ் it comes with the formula. J க்கு மட்டும் ஒரு மைனஸ் போட்டு அவனோட row and column எடுத்துட்டு AX AZ BX BZ. done. plus K க்கு அவனோட row and column எடுத்துட்டு AX AY BX BY. done. So மூணு காம்பனன்ட்ஸ் நம்ம தனித்தனியா எழுதிடலாம். and அடுத்த ஸ்டெப் இதுதான் ஃபைனல் ஸ்டெப். எப்படி இவனை நம்ம சால்வ் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ரைட்? சோ லெஃப்ட் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் கிராஸ். அதே மாதிரி இந்த கிராஸ் மைனஸ் இந்த கிராஸ். this cross minus this cross. So AY BZ Z minus AZ BY. J of AX BZ minus AZ BX plus K of AX BY minus BX AY. அவ்வளவுதான். So this is the final formula. Cross product இப்படிதான் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். ப்ரொசீஜர் கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, நீங்க ஒரு 2-3 ப்ராப்ளம் போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா this becomes easy. அவ்வளவுதான். இங்க 2-3 சின்ன சின்ன கன்ஃபியூசிங் டீடைல்ஸ் கரெக்டா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். என்ன? மைனஸ் ஜேக்கு முன்னாடி மைனஸ் வரணும். ரெண்டாவது இங்க கிராஸ் பண்ணும்போது மேல இருந்து ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் மைனஸ் இது. சோ நீங்க இதை முதல்ல போட்டு விட்டீங்கன்னா சைன் தப்பா போயிடும். So always please be careful with the sign. Order. மைனஸ் வரும்போது மட்டும் எது ஃபர்ஸ்ட்ல வருது எது செகண்ட்ல வருது அந்த ஆர்டரை மட்டும் கேர்ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா you can do it. இப்போ கிராஸ் ப்ராடக்டோட ஜியோமெட்ரிக்கல் மீனிங் என்ன? டாட் ப்ராடக்டோட மீனிங் என்னன்னு பார்த்தோமா? ப்ரொஜெக்ஷன். சோ ஒரு வெக்டாரோட ப்ரொஜெக்ஷன் ஆன் அனதர் வெக்டார், அதுதான் டாட் ப்ராடக்டோட மீனிங். அதுவே கிராஸ் ப்ராடக்டோட மீனிங் என்னன்னா, கிராஸ் ப்ராடக்டோட மீனிங் என்னன்னா, you will get the area. யாரோட ஏரியா?
the parallelogram formed by the two vectors. நம்ம அந்த ரெண்டு வெக்டார் பார்த்தோம்ல, அந்த ரெண்டு வெக்டாரோட parallelogram. So the vectors, அந்த ரெண்டு வெக்டார் adjacent வச்சோம்னா நமக்கு ஒரு parallelogram கிடைக்குமா? So the area of the parallelogram. So அதுதான் நமக்கு கிடைக்கும். Literally A cross B ஓட magnitude என்னன்னா area of the parallelogram. அதுல பாதி எதை represent பண்ணுது? See here, area of the full parallelogram is mod of A cross B. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாதி half போட்டோம்னா அது area of the triangle. Literally area of the triangle, right? So half into A cross B. Half into base into height போடுவோமா, அதே logic. Half into A cross B. இப்ப டாட்டுக்கும் கிராஸுக்கும் ஒரு கம்பேரிசன் பாருங்க. So dot product அப்படிங்கிறது it's a scalar product. அவனோட resultant is ஒரு நம்பர் மட்டும்தான், right? Just one single number, no direction. பட் அதுவே cross productனா எனக்கு ஒரு நம்பர் பிளஸ் ஒரு டைரக்ஷன், ரொம்ப முக்கியம். The resultant is a vector. இதுதான் fundamental difference. இதே trigonometryக்கு இங்க நம்ம cos component யூஸ் பண்ணுவோம். Most here we deal with cos theta. Dot productல cos component, இங்க sin theta. So அப்ப அந்த trigonometry சேஞ்ச் ஆகிறதுனால இங்க cosக்கு எப்ப 0 வரும்? 90. So perpendicular இருந்தா dot product is 0. அதுவே எனக்கு parallel இருந்தா cross product is 0, right? And commutative, yes. அப்படின்னா A dot B is equal to B dot A. True. But cross productல A cross B is minus of B cross A. அது ரெண்டும் ஈக்குவல் நம்ம சொல்ல முடியாது. A cross B is equal to minus of B cross A, right? அப்ப they are not equal. வெக்டார்னா magnitude, direction ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும்ல. A cross B is equal to minus of B cross A. So they are not equal. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஈக்குவல் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ரியல் வேர்ல்ட நம்ம எங்க யூஸ் பண்றோம்? ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு, பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆங்கிள், அது எல்லாமே. அங்க so many quantities, torque, normal vector and so on. First, the diagonals of a parallelogram are represented by P vector irukku, Q vector irukku. To find the area of the triangle formed by these vectors as adjacent sides, which formula on the vector realm should be used? சரி, ரெண்டு வெக்டார் கொடுத்துட்டாங்க பசங்களா, அதுக்கு நீங்க ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? நான் சொன்னேன்னா just the basic formula. ஏரியா ஆஃப் ஃபர்ஸ்ட் parallelogram ட்ரையாங்கிளான்னு பார்த்துக்கணும். இங்க it is triangle, area of the triangle. So ரெண்டு வெக்டார்ஸ், அதை வச்சு ட்ரையாங்கிள் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா half of magnitude of இங்க P cross Q. P vector cross Q vector. Done. So area triangle equals half of magnitude of P vector cross Q vector. So வேணும்னா நம்ம இங்க சால்வ் பண்ணி பார்க்கலாம். We have P and Q. So P cross Q கண்டுபிடிப்போமா? So P vector cross Q vector is I, J, K. P oda value 3, 1, minus 2. So 3, 1, minus 2. Q 1, minus 3, 4. 1, minus 3, 4. Right? So inge first step is I of 1, minus 2, minus 3, 4. Minus J of 3, minus 2, 1 and 4. Plus K of 3, 1, 1, minus 3. Done. What is the step? First cross 4. Minus 3 into minus 6. Sorry, minus 3 into minus 2 plus 6 அப்படின்னு வந்துரும். Minus J போட்டு 12 plus 2. ஏன்னா ஃபார்முலால ஒரு மைனஸ், அது இல்லாம உங்களுக்கு இங்க இன்னொரு மைனஸ். Plus K into minus 9 minus 1. So simplify பண்ணா minus 2I plus or minus 24J minus 10K. இதுதான் A cross B. As I said, நமக்கு வெக்டார் தான் ஆன்சர் ஆகுது பாருங்க. This is clearly a vector. இப்ப இதுக்கு magnitude கண்டுபிடிக்கணும். So magnitude, இப்போ area of the triangle டைரக்டா எழுதலாம். Area of the triangle is half of இவனோட magnitude, right? 2 square plus 24 square plus 10 square.
ஸ்கொயர் பண்ணி ரூட்ல இருந்து வெளியே எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் த சொல்யூஷன். டன். சிம்பிள். அவ்வளவுதான். இந்த ப்ரொசீஜர் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா யூ கேன் சால்வ் எனி ப்ராப்ளம். Using the clock rule for unit vectors, what is the value of j cross k? அதாவது நமக்கு 3 வெக்டார் இருக்குன்னு வச்சுப்போம். I அங்கிருந்து j k wait. So I j k அப்படி வச்சுப்போம். I cross j, j cross k, k cross j. I cross j ஓட வேல்யூ என்ன? k வெக்டார். J cross k is equal to I, right? K cross I is equal to J. So இந்த ஆர்டர் மறந்துடக்கூடாது, right? இப்போ இதுல ரிவர்ஸ் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் வரணும், right? So இங்க if you do it in the reverse direction, J cross I என்ன வரும்? minus k. K cross J is equal to minus I. I cross k is equal to minus j. Okay. So in the direction order ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். So j cross k, answer is I vector. Done. J cross k is I. Vectors A and B are parallel to each other. According to the parallel trap, which of the following conditions must be true? So A cross B, sorry, A and B are parallel, collinear. Parallel na enna artham? Theta between them is 0 degree. So appo A vector dot B vector, it is just AB. Ena cos 0 1 nu vandurum. A vector cross B vector equals 0. So A cross B is equal to 0. That will be your answer. How calculate the work done by the force F இருக்கு, moving a particle by displacement D. இது ஏற்கனவே போட்டோமா? Okay, work done is equal to F vector dot D vector. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். work done is equal to integral F dot dx. இதுவும் கரெக்ட் தான். this எப்ப நீங்க யூஸ் பண்ணலாம்னா if force is variable. ஃபோர்ஸ்ல உங்களுக்கு x y வேரியபிள் ஏதாவது வந்ததுன்னா you have to use this formula. பட் ஃபோர்ஸ்ல வெறும் கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்குன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் டைரக்டா. சோ இங்க 2i plus 3j dot minus I plus 2j, right? So solve பண்ணும்போது 2 into minus 1, 2 into minus 1 plus 3 into 2, which is minus 2 plus 3 2s are 6, which is 4. So work done is 4 joules. That's the answer. Yeah, அடுத்து sin law. Sin law, cosine law நமக்கு ரெண்டு இருக்கு. Okay, what is sin law and what is cosine law? ஒரு triangle இருக்கிற மூணு சைட்ஸுக்கும் மூணு ஆங்கிள்ஸுக்கும் இருக்கிற லிங்க் தான் நம்ம சைன் லா அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள். the law looks like this. ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு அதுல மூணு சைடு வச்சுட்டு இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏரியாவும் அந்த ட்ரையாங்கிளோட சைடு நம்ம அதுக்கு ரெஃபரன்ஸா எடுக்கிற ஆங்கிளும் ஆப்போசிட்ல இருக்கும். இங்க நான் இத சைடு ஏ அப்படின்னு எடுத்தேன்னா அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இஸ் ஹியர், ரைட்? சைடு ஏ ஓட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எனக்கு மேல இருக்கு. அதே மாதிரி B ஓட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இங்க இருக்கு, C ஓட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் அங்க. சோ இங்க ஆங்கிள்ஸை மாத்தி எடுத்தீங்கன்னா எல்லாமே தப்பாயிடும், ரைட்? சோ A by sine of the angle to the opposite vertex equal to B by sine of the angle in the opposite vertex equal C by sine of the angle to the opposite vertex. So this is sin. இதை நீங்க parity கூட எழுதிக்கலாம். sin A by A, sin B by B, sin C by C. Everything is right. இது எங்க இருந்து வந்ததுன்னா area of a triangle. நம்ம cross product யூஸ் பண்ணி area of a triangle போடுறோம்ல, அந்த ஃபார்முலால இருந்து டிரைவ் பண்ணதுதான். இப்போ இந்த triangle அப்படின்னு சொல்லும்போது இதோட ஏரியா கான்ஸ்டன்ட் தானே. So area of this triangle is not going to change, right? So நான் ஏதாவது ரெண்டு சைடு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு சைடு அதுக்குள்ளார இருந்த ஆங்கிள் இருந்தா போதும் தானே. ஏரியாவோட ஃபார்முலானா கிராஸ் ப்ராடக்ட்,
right? So half into AB into sin A, right? Half AB sin A, அதுதான் area formula இல்லையா? So half AB sin C, okay, அதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற angle half AB sin C. So அந்த angle ப்ராப்பரா எனக்கு இருந்ததுன்னா I'll be able to get the area. இப்போ நான் எந்த ரெண்டு சைடு எடுத்தாலும் ஏரியா சேஞ்ச் ஆக போறது இல்லை. ஸோ அந்த ஏரியா எல்லாமே ஈக்குவல்னு வச்சு இஃப் ஐ டிவைடட் பை ஹாஃப் ஏபிசி எனக்கு அந்த சைன்லாம் கிடைச்சிடும். இந்த டெரிவேஷன் உங்களுக்கு தேவையில்ல, இந்த ஃபைனல் ஃபார்முலா, அந்த ஃபைனல் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சைன் லா. இதே மாதிரி we have cosine law. இது ஆக்சுவலா ரிசல்டன்ட் வெக்டார், ரெண்டு ரிசல்டன்ட் வெக்டாரோட ரிசல்டன்ட் ஃபார்முலாவை ஆல்டர் பண்ணப்பட்டது தான் இது, ரைட்? ஸோ ரிசல்டன்ட் வெக்டார்ஸ் ஆல்டர் பண்ணப்பட்டது. C vector is equal to C square is A square plus B square minus 2AB cos C, right? So ரெண்டு வெக்டார்ஸோட ஃபைனல் ரிசல்டன்ட் அதுதான் இது. So sin law and cosine law அந்த ரெண்டு ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. That's it, done. Direction cosines ஆல்ரெடி பார்த்தாச்சு. Box product. Box product தேவையில்லைன்னு நினைக்கிறேன். Let's do some questions today. So இங்க ரெண்டு மூணு questions skip பண்ணோம்ல, அதோட கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. Let's finish them. Now பாருங்க. If three vectors A, B, C satisfy the relation A dot B vector equal to 0 and vector A dot vector C is equal to 0, right? Vector A is parallel to, எனக்கு let's consider three vectors. So A vector dot B vector equal to 0, அதே மாதிரி A vector dot C vector equal to 0. இதோட ஃபார்முலா என்ன? A B cos theta AB, அதே மாதிரி A B cos theta AC, right? So dot product 0 னா இதான ஃபார்முலா. A and B 0-வா இருக்க முடியாது, they have definite values. So அப்ப ஃபைனலா you can say cos theta AB is equal to 0, அதே மாதிரி cos theta BC equal to 0. இது ரெண்டுத்துல இருந்து what can you say? Theta AB equals 90 degree, theta BC equals AC. Okay, theta AC. Theta AC equals 90, அதே மாதிரி theta AC equals 90 degree. So A is perpendicular to B and A is perpendicular to C. அப்படின்னா A வந்து எனக்கு Bக்கும் perpendicular-ஆ இருக்கு, A is also perpendicular to C. அப்படின்னா என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. Using this logic நம்ம என்ன சொல்லலாம்? Then the vector A is perpendicular to one sec. Okay. So A is perpendicular to B and A is perpendicular to C. So இந்த ரெண்டு லாஜிக்கை வச்சு what can we say? So B and C ரெண்டுத்துக்குமே perpendicularல இருக்குன்னா the possibility is it is perpendicular to B cross C. Sorry, it is parallel to, A is parallel to B cross C. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். B cross C னா அந்த cross product ஓட resultant perpendicular to both original vectors இருக்குன்னு சொன்னோமா. அதாவது B cross C போட்டோம்னா ரொட்டேஷன் வெக்டார் நான் B எடுத்துட்டு C-க்கு ரொட்டேட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அப்படி ரொட்டேட் பண்ணும்போது என் தம் எந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணதோ அங்கதான் ரிசல்டன்ட் இருக்கு. ஸோ B cross C-யோட ரிசல்டன்ட் will be perpendicular to both B as well as C, right? அதாவது இங்க B cross C இருக்கு இல்லையா, அவனோட ரிசல்டன்ட் will be perpendicular to both B as well as C vector. அதுதானே இங்க வந்திருக்கு. A is perpendicular to both B and C. So technically A should be perpendicular to B cross C as well. It cross product oda actual meaning. வேற எது skip பண்ணோம்? We skipped a few more questions இல்லையா? This போட்டாச்சு.
So if a vector P makes an angle alpha, beta, gamma with the xyz axis, then the value of இது already நம்ம derive பண்ணோம் இல்லையா cos square alpha plus cos square beta plus cos square gamma is equal to 1. Right? Directly question ஆவே இருக்கு. We derived this. Now, A vector 2i plus alpha j plus k and B is equal to 4i minus 2j minus 2k are perpendicular to each other. The value of alpha is, இப்போ இது ரெண்டும் perpendicular அப்படின்னா what can we say? Dot product 0 ன்னு பார்த்தோமா? ஏன்னா dot product ஓட formula a cross a dot b ab cos theta ன்னு வரும். Perpendicular இருந்தா cos theta should be cos 90 0. Right? So perpendicular அப்படின்னு சொன்னீங்கன்னா perpendicular means dot product should be equal to 0. So A vector dot B vector should be equal to 0. But 2i plus alpha j plus k dot 4i minus 2j minus 2k equal to 0. So 2 into 4, 8 minus 2 alpha minus 2 equal to 0. About 2 alpha equals 6. Alpha equals 3. Right? So alpha equal to 3. Done. A force F acts on a particle, displacing it from the origin 2i. The work done on the particle. So work done formula F vector dot D vector. So 5i plus 3j plus 2k. இங்க force வந்து constant force. அதனால நம்ம integration use பண்ண வேணாம், டைரக்டாவே யூஸ் பண்ணிடலாம். இங்க 2i minus j, which is 10 minus 3 plus 2 into 0. ஏன்னா k component இல்லாததுனால 0. This becomes 0 and this is 7. Answer is 7 joules. The magnitude of cross product of two vectors is 3 times the dot product of the vectors. The angle between them is. கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே ஒரு ஈக்குவேஷனா மாத்தி எழுதுனா முடிஞ்சிருச்சு. So magnitude of cross product of two vectors. So A cross B oda magnitude is root 3 times A vector dot B vector. A vector dot B vector. Right? So A B sin theta equals root 3 AB cos theta. So AB cancel ஆயிடுச்சா? So tan theta is equal to root 3. Appa theta equals 60 degree varanama? Yes, sin 60 is root 3, sin 60. Yes, so theta equals 60 degrees. That is option C. Where enna miss பண்ணோம்? I think எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஏதாவது மிஸ் ஆச்சா? ஒன் செக் பசங்களா. Yes, I think done. எல்லாம் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். So you are given a triangle with two sides, 5 units each, and the angle between them is 60 degrees. Using the cosine law, c square is equal to a square plus b square minus 2ab cos theta. What is the length of the third side? So இங்க solve பண்றதுக்கு தேவையான டேட்டா எல்லாமே questionல இருக்கு. Just formulaல substitute பண்ணோம்னா நமக்கு answer. Two sides. அப்போ a வந்து 5, b யும் எனக்கு 5 தான். And the theta between them is 60 degrees. Right. Substitute பண்ணுமா? அப்போ c square is equal to 5 square plus 5 square minus 2 into 5 into 5 into cos of 60 degrees. So which is 25
plus 25 minus 2 into 25 cos 60 sin 31 by 2. Cancel. 25, 25 cancel. So c square is equal to 5 square. c is equal to 5. ஆனா இதை இவ்வளோ பெருசா நீங்க போட்டு தான் சால்வ் பண்ணணும்னு இல்லை, லைட்டா டெக்னிக்கலா யோசிச்சா கொடுத்துருக்கிற டேட்டா வச்சே நம்ம சொல்லிடலாம். எப்படி? ரெண்டு சைடு லெட்ஸ் சே நான் ஒரு ரேண்டம் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க, ரெண்டும் 5, ரைட்? ஸோ 5ன்னு கொடுத்தாச்சு. அந்த ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 60 டிகிரி, ரைட்? 60 டிகிரி. ரெண்டு சைடு 5 and 5 கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 60 டிகிரி. இப்போ ரெண்டு சைட்ஸ் ஈக்குவல்னா இட்ஸ் an isosceles triangle. அப்ப அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் ஈக்குவலா தானே இருக்கணும், ரைட்? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கணும். Sum of the three angles in a triangle is 180 degree. அப்ப 60 போச்சுன்னா மீதி இருக்கிறது 120. 120 ஈக்குவலா பிரிச்சா நமக்கு 60 60ன்னு வருமா? 60 60, ரைட்? அப்ப மீதி இருக்கிறதும் 5 தானே வரணும். all angles are equal, அப்ப all sides are equal, so 5. ஸோ எல்லா சம்முக்கும் நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்க பேஸ் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா பார்த்த உடனே நம்ம ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ உங்களோட ஆக்சுவல் நீட் எக்ஸாம்ல இந்த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 1 minute தான் டைம் இருக்கும், நாட் ஈவன் 1 whole minute. 1 minute விட கம்மியா தான் டைம் இருக்கும். ஸோ அப்போ திஸ் மைட் ஹெல்ப் யூ சேவ் 15 seconds. ஒரு கொஸ்டினுக்கு 15 secondsனா அதுவே பெரிய விஷயம்ல. ஸோ எப்போ சொல்லிட்டு ஒர்க் ஆன் யுவர் கான்செப்ட்ஸ். ஸோ கான்செப்ட்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். எஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ வெக்டார்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆல் த ப்ரீ ரெக்வெசிட்ஸ் ஆர் டன். ரைட். அடுத்த டாபிக் வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் கைனமேட்டிக்ஸ். ஸோ டைம் இல்லாததுனால அடுத்த செஷன்ல வி வில் பி டூயிங் மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் பிளேன் மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரே செஷன்ல நம்ம முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா கைனமேட்டிக்ஸ்ல இன்டெகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன், மோஷன் இன் அ பிளேனுக்கு போகும்போது ட்ரிக்னாமெட்ரி, வெக்டார்ஸ் எக்கச்சக்கம் தேவைப்படும். இந்த மேத்தமேட்டிக்கல் டூல்ஸ், இப்போ நம்ம பார்த்த டூல்ஸ் எல்லாமே பயங்கரமா நமக்கு தேவைப்படும். எஸ்பெஷலி இன்டெகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன், வெக்டார்ஸ், இந்த 3 டாபிக்குமே மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன்ல டிஃபரன்ஷியேஷன், இன்டெகிரேஷன் நிறைய தேவைப்படும். மோஷன் இன் அ பிளேன்ல வெக்டார்ஸ் எக்கச்சக்கம் தேவைப்படும். அப்போ நான் திருப்பி இந்த பேசிக் கான்செப்ட்ஸை சொல்லிட்டு இருக்க முடியாது, ரைட்? அப்போ ஓகே, இது 2 வெக்டார்ஸ் இருக்கா, டக் 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 போட்டுட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்பவும் இந்த பேசிக் கான்செப்ட்ஸை டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணா அந்த சாப்டர்ல இருக்கிற மெத்தட்ஸை படிக்கிறதுக்கு டைம் இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்கு தான் பேசிக் மேத்துக்கு 2 செஷன் தனியா வச்சு எல்லாத்தையும் டீடைல்டா பார்த்தது. ஸோ ஐ நோ ரொம்ப கம்ப்ரஸ்டா தான் இருக்கும், பட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. அடுத்த செஷனுக்குள்ளார யூ வில் கெட் யூஸ் டு இட். அந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். we can start அடுத்த சாப்டர் happily. alright, okay வசலா. ஸோ அடுத்த செஷன்ல பார்ப்போம். டேக் கேர், என்ஜாய், பை பாய்.